ஹாய் வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒன் டே அரோமா கிளாஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நேற்றே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் மிஸ் பண்ணிவிட்டு நேற்று நடந்த கிளாஸுமே மிஸ் பண்ணிட்டு திரும்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த டவுட்னாலும் கொஸ்டின் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ளீனப். நிறைய பேருக்கு வந்து பார்லரில் எல்லோரும் ஃபேஷியல் கிளைண்ட் வந்து கேட்குறாங்க, மேம் பட்ஜெட் கம்மியாக வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து 500 ரூபாய் கூட ஃபேஷியல் பண்ண முடியல அப்படின்னு போயிடுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க என்ன பண்ணால் க்ளீனப்னு ஒரு ஆப்ஷனல் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. க்ளீனப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் கிளென்ஸ் பண்ணி ஒரு தரமான ஒரு கிளென்சர் எடுத்துக்கோங்க. அதை வச்சு வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு பேக் போட்டிங்கனாலே க்ளீனப் தான். உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்னா அமௌண்ட் கொடுத்து 500 ரூபாய்க்கு கூட பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி கஸ்டமர் ஏன் நம்ம விடணும்? அதனால நான் இது ஒரு ஆப்ஷன் எடுத்திருக்கேன். பார்க்கலாமா? இப்போ மாடல் வர போறாங்க, பார்க்கலாம். சாஞ்சுக்கோ, நிமிர்ந்து உட்கார் லைட்டா ஒரு நிமிஷம். பிஃபோர் போட்டோ வேணா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே, அப்படியே செஞ்சுக்கோங்க. கரெக்டாக இருக்குது. இல்லை கரெக்டாக இருக்குடா, அந்த நல்லா போயிட்டு இருக்கு. நீ இது இப்படி வச்சுட்டு நிற்க வேணாம். உரத்தில் வச்சு நான் அது வாட்டி ஓடிட்டுருக்கேன். சரியா? இது நல்லா வச்சு அது வாட்டி ஓடிட்டுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து க்ளீனப் வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பார்லரில் பண்ணியிருக்கீங்க? இல்லை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்களா? ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறோம், பார்லர்னாலே ஃபேஷியல் வர்ற கிளைண்ட்டை பிரெயின் வாஷ் பண்ணுறது என்னன்னா, த்ரெட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஃபேஷியல் ஸ்ட்ரெயிட்டாக ஏன் ஃபேஷியலுக்கு போகிறீங்க? நம்மளோட க்ளீனப்பில் நம்ம ரிசல்ட் காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஷியலுக்கு போகலாம்ல. அதை பார்த்து அடுத்து அவங்களே ஃபேஷியல் கேட்பாங்க நம்மக்கிட்ட. அதனால் ஃபஸ்ட்டு எப்போயுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மெனுவில் போடும் போதே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போடுங்க. எல்லா தரப்பு மக்களும் நம்மக்கிட்ட வருவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு நம்ம ஃபேஷியல் தான் பண்ணணும்னு கிடையாது. உங்கள் கஸ்டமரை நீங்கள் வந்து தக்க வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் பட்ஜெட்லேருந்து காம்போ கொடுங்க. இப்போ நான் பண்ண போகிற க்ளீனப்பை நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு த்ரெட்டிங்கோட சேர்த்து 350 நீங்கள் அழகாக சார்ஜ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 க்ளீனப் நீங்கள் பண்ணினாலும் அன்னைக்குள்ள ரெண்டெல்லாம் நான் சேலரி நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? க்ளீனப் வந்து நான் இப்போ பண்ண ஆரம்பிக்கிறேன். எதாவது டவுட்னா நீங்கள் கேளுங்க. க்ளீனப்புக்கு எப்பயுமே மஸ்ட்டு வந்து ஒரு நல்ல கிளென்சர் எடுத்துக்கோங்க. ஃபார்மிங் கிளென்சர் எடுத்துக்கோங்க. நார்மலான கிளென்சர் வேண்டாம், ஃபார்மிங் கிளென்சர் எடுத்துக்கோங்க. இந்த லைவ்ல வர்றவங்கள இப்போ இருந்து கடைசி வரைக்கும் யார் வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்குறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு லக்கி ட்ரா பண்ண போகிறோம். 3 மெம்பர்ஸ்க்கு வந்து 500 அபோவ்க்கு வந்து ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அதனால் எல்லாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மேஜிக் ஸ்பாஞ்சு எப்பயுமே கஸ்டமருக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா நீங்கள் அதை த்ரோ பண்ணுங்க. அப்படி எனக்கு பட்ஜெட் நம்ம இந்த க்ளீனப்புக்குலாம் நம்ம அப்படி த்ரோ பண்ண முடியாது. ஒரு 1000க்கு மேலே ஃபேஷியல் பண்ணணும், த்ரோ பண்ணலாம். அப்படி நீங்கள் க்ளீனப் பண்ண முடியும். க்ளீனப்புக்குலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம பண்ணணும் அப்படின்னா டிஷ்யூ கிளாத் கிடைக்கும்ல, அதை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை வந்து தண்ணியில் போட்டால் பெருசாகிடும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ ஒரு டிஷ்யூ கிளாத் ஒன்று கொடுத்துருமா. சேர் அங்கிட்டு போட்டு நீ அந்த பக்கம் உட்காந்துக்கலாம்ல. எல்லாரும் ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து டிஷ்யூ கிளாத் தெரியும்ல, இந்த மாதிரி ஷீட் மாதிரி கிடைக்கும். டிஷ்யூ எல்லாரும் என்ன பண்ணாங்க, டிஷ்யூ கிளாத் வாங்க சொன்னால் டிஷ்யூ பேப்பர் வாங்கி தண்ணியில் போட்ட புஷ்ஷுன்னு போயிடுச்சுன்றாங்க. அது வந்து ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது சும்மா ஜஸ்ட் வேர்வையை நமக்கு வந்து இது பண்ணுறதுக்கு மட்டும்தான். இது டிஷ்யூ கிளாத்து. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, 2ஆக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணணும், கை அப்படி ரோல் பண்ணி இப்படி தான் பேக் பண்ணணும். நீங்கள் துடைக்க சொன்னாங்கன்னு இப்படி வச்சு துடைக்கக்கூடாது கஸ்டமருக்கு, சரியா?
அதே போல் நல்லா டவலை தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சிடணும். இந்த கிளாத்தை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு கையில் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இப்படி ரோல் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸில் வந்து அவங்க வெளியேருந்து வர அந்த வேர்வையெல்லாம் இருக்கும். அப்படியே ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எப்போயுமே ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் தொடச்சிட்டு மறுபக்கத்தை என்ன பண்ணுவோம், திருப்பி பேக்கில் சுற்றிக்கோங்க. எடுத்து அழுக்க திருப்பி அவங்க மூஞ்சிலே விடாதீங்க. நம்ம கிளென்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம், எதுக்கு துடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக துடைக்கணும். இது அப்படியே நம்ம த்ரோ பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அவங்க ஃபேஸை நல்லா தொடச்சாச்சு. மறுபடியும் ஒரு தடவை என்ன பண்ணுறேன், லைட்டாக தண்ணி எடுத்து டேப் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபேமிங் கிளென்சர் இது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஃபேமிங் கிளென்சர் என்னென்னா நுரை வரும், ஷாம்பு மாதிரி ஃபேஸ் வாஷ் மாதிரி நுரை வரக்கூடிய தன்மை உள்ளதான் ஃபேமிங் கிளென்சர். தெரியுதா வீடியோவில்? ஓகே, இதை வந்து என்ன பண்ணக்கூடாது, அப்படியே கண்ணு மூக்கு காதுக்குள்ளெல்லாம் விட்டுறக்கூடாது. பார்த்து பார்த்து டேப் பண்ணணும். நான் இப்போ லைட்டாக தண்ணி தொட்டு 2 கையிலையும் பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து நார்மலாக கிளென்சர் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணால் எப்படி அழுத்தி நம்ம வந்து ரப் பண்ணாமல் மைல்டாக வந்து நம்ம வந்து மசாஜ் கொடுத்தா போதும். ரொம்ப போட்டு தேய்துன்னு தேய்ச்சா ஒரே நல்ல கலர் ஆகிட மாட்டாங்க. சரியா? கட் பண்ணி விடு. நான் உங்களுக்கு இப்போ ஸ்பாஞ்ச் வச்சு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நான் புளிஞ்சால் தண்ணி வரக்கூடாது. சரியா? ஃபஸ்ட்டு அதே போல் எப்போயுமே ஃபேஸை தான் துடைக்கணும். கண்ணை திறந்து மேலே பாருங்கள். கண்ணை முடிக்க. அதுவும் போட்டு ரப் பண்ணி தேய்க்கக்கூடாது. மெதுவாக அப்படி ஜென்ரலாக தான் துடைக்கணும். அதுக்கப்புறம் தான் கழுத்துக்கு வரணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கழுத்தை தொடச்சிட்டு அதை கொண்டு வந்து அந்த அழுக்கு, அவங்க பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு, நம்ம பண்ண ஃபேஸாக இருக்க அழுக்கு பூரா போய் கீழே தான் நிற்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை தொடச்சி முடிச்சுட்டு மறுபடியும் அதை 1 முறை என்ன மிச்சம் பண்ணுறாங்களாம்மா மேலே கொண்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்புறம் நம்ம பண்ண ஃபேஷியல் வேஸ்ட்டு. சரியா? ஃபேஸில் ஒரு ட்ராப் வாட்டர் இல்லை, நீட்டாக தொடச்சி எடுத்துருக்கேன். தெரியுதா? இப்போ நான் வந்து கிளென்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், ஃபேமிங் கிளென்ஸ் மட்டும். இப்போ நம்ம ஃபேஸ் பேக் போட போகிறோம். நான் இது ஃப்ரூட் பேக் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லா ஃப்ரூட்ஸ்லையும் பண்ணது. நீங்கள் எந்த பேக் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸ்பூன், பவுல், வேறு பவுல் கொடுக்குறேன். ஸ்பூன் கொடுக்குறேன். தண்ணி. இப்போ இந்த ஃபேஸ் பேக் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உப்பு தண்ணி மட்டும் கலந்துடாதீங்க, நல்ல தண்ணியாக இருக்கணும். நீங்கள் மினரல் வாட்டர் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா கார்பரேஷன் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம்
இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிள் எல்லாத்துக்குமே ஆல் இன் ஒன் சொல்யூஷன். இதில் நிறைய ஹெர்பல் ஆட் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் போடும்போது வந்து க்ரீன் கலரில் வரும். ரொம்ப தண்ணியாகவும் பேக்கை மிக்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதுக்காக ரொம்ப மருதாணி மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் பண்ணிடக்கூடாது, காயாது. கஸ்டமர் அப்புறம் 1 hour உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். இது நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு த்ரெட்டிங்கோட சேர்த்து நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் இந்த வேலையை முடிக்கணும். நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்பேஸ்லையும் தனித்தனியாக ஒர்க் பண்ணணும். நம்ம மொத்தமாக போட்டு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படி தடவிக்கிட்டே போகக்கூடாது. இந்த பேக் ஆர்கானிக் பேக், அதனால் ஐயில் வந்து போட்டால் ஒன்றும் செய்யாது. எப்போயுமே ஐயில் எடுத்தோன்னே போடாதீங்க. எந்த பேக் போட்டாலும் ஃபைனலாக போடுங்க. கெமிக்கல் ரிலேட்டடாக இருக்க யூஸ் பண்ணுறீங்க, டீடான் அந்த மாதிரி பேக்கெல்லாம் தயவுசெய்து கண்ணில் யூஸ் பண்ணாதீங்க. என்ன கொஸ்டின்ஸ் கேளு, பார்த்து சொல்லுங்கள். ஓகே, என்ன ரிப்பீட் பண்ண சொன்னாங்க? இதை திருப்பி போட சொன்னாங்க. இப்போ நான் ஃபேஸில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், கழுத்தில் போடுறேன். எப்பயுமே ப்ரஷ்ஷாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கழுத்துக்கு போயிட்டு அதை மூஞ்சிக்கு கொண்டு வராதீங்க தயவுசெய்து. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒன் மோர் இப்போ லேட்டாக லைவுக்கு வந்தவங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கிளென்சர் எடுத்து, ஃபேமிங் கிளென்சர், நுரை வரக்கூடிய கிளென்சர் எடுத்து என்ன பண்ணியிருக்கோம், மசாஜ் பண்ணியிருக்கோம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபேஸ் பேக் போட்டிருக்கோம். இது ஆக்சுவலாக முடிஞ்சால் இந்த லைவை நான் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு வச்சு மசாஜ் கொடுத்துருக்கோம். ஃபேமிங் கிளென்சர், நீங்கள் நார்மல் கிளென்சர் யூஸ் பண்ணி க்ளீனப்புக்கு ரெஃபர் பண்ணாதீங்க. உங்கள் கிளைண்ட் வர்றாங்கன்னா க்ளீனப்புன்ற ஒரு ஆப்ஷன் உங்ககிட்ட இருந்தால் உங்கள் ஒரு 5 பேர் வாக்கபில் வரவங்க 10 பேராக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறாங்க. 500க்குள்ளே எனக்கு பட்ஜெட்டுக்குள்ளே த்ரெட்டிங் எல்லாமே முடியுமான்னு கேட்குறவங்களுக்கு இந்த நீங்கள் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். கிளென்ஸ் பண்ணி வெறும் பேக்கு தான், கொஞ்ச நேரம் வேலை தான். த்ரெட்டிங்கும் சேர்த்து பண்ணி 350 நீங்கள் அழகாக சார்ஜ் பண்ணலாம். இது வந்து நம்ம ஃபேஸ் பேக். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லா வித ஃப்ரூட்ஸ், இதில் இல்லாத ஃப்ரூட்ஸே கிடையாது, எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இது ஆல் டைப் ஸ்கின் யூஸ் பண்ணுறது. இது வந்து ஜிஏ நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் ரெண்டுமே. எனக்கு இதுதான் நீங்கள் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு விருப்பப்பட்டால் இது வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அழகான ஒரு ஃபேமிங் கிளென்சர் கடையில் கிடச்சா அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் பேக் பவுடர் பேக் எடுத்து போட்டுக்கோங்க. இது இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு ட்ரை ஆகும், அதனால பவுடர் பேக் யூஸ் பண்ண சொல்கிறேன். சரியா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக். என்னோட பார்லரில் நான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம க்ளீனப் முடிஞ்சிருச்சு. இவங்களுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி ஸ்பாஞ்ச் வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சோமோ அந்த மாதிரி ஸ்பாஞ்சை தண்ணியில் டிப் பண்ணி லைட்டாக அங்கங்கே டேப் பண்ணி மசாஜ் பண்ணிட்டு நம்ம க்ளீனாக தொடச்சிருவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபேஷியல் பார்க்க போகிறோம். இப்போ அவங்க வந்து ஃபேஷியல் வாடா 1 செகண்ட் அப்படி. வந்து 250. என்னோடய ஃபேஸ் பேக் வந்து 150. இது ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கி நம்மக்கிட்ட ஹோல்சேலும் ரீட்டெயிலும் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பேர் இதை நிறைய பார்லர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆர்கானிக்னால. இதை ஒரு மினி ஃபேஷியலாகவே நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பேக்கோட ரேட் 150, கிளென்ஸரோட ரேட் வந்து 250. இது ரெண்டும் சேர்த்து நீங்கள் குறைஞ்சது இந்த 2 ப்ராடக்ட்டையும் வச்சுங்க ஒரு 10லேருந்து 15 பேத்துக்கு நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம ஃபேஷியல் பார்க்க போகிறோம். க்ளீனப்பில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேடா, இப்போ நான் ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தங்க நீங்கள் எழுந்திரிச்சிக்கோங்க, நீங்கள் உள்ளே போய் உட்காந்துக்கோங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் எனக்கு கூப்பிடுங்க. செகண்ட் மாடல் வர்றாங்க ஃபேஷியலுக்கு. மெசேஜ் என்னன்னு கேளுடாமா, நான் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கு தான் நீங்கள் குறைச்சி. ஓகே அவங்க என்னப்பா என்ன கேட்குறேன்? மெசேஜ் அப்புறம் நீ சொல்லிக்கிட்டே இரு, நான் ரிப்ளை பண்ணிட்டேன். கண்டிப்பாக போதுமானதான். ஏன்னா நம்மக்கிட்ட வரவங்கள நிறைய பேர் வந்து பிம்பிள் இருக்கும். நீங்கள் வந்து புதுசாக ஒரு கஸ்டமர் வருவாங்க, இது வரைக்கும் நம்மகிட்ட எதுவுமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க, வேறு பார்லரில் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆகி கூட வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் இது ரெண்டை மட்டும் பண்ணினீங்கனாலே போதும். நீங்கள் இடையில ஸ்க்ரப் ஆட் பண்ணுறேன், இல்லை வேறு ஸ்டைலில் நான் வேறு ஏதாவது டீடைல் போடுறேன் அப்படின்னு போட்டு ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆகிறதுக்கு மஸ்ட் இது. இதில் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி அடுத்த சர்வீஸ் உங்கள்கிட்ட எடுக்கும் போது உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிஃபோர் வேணா க்ரீம் ஷாட் பண்ணிக்கோங்கம்மா. யாராவது மெசேஜ் கேட்குறாங்களா, கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா? ஓகே, இந்த க்ளீனப் டெக்னிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எத்தனை பேர் பார்லர் இதை நீ நாளைந்து பண்ணுவீங்க? $350 அழகாக நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ப்ளஸ் த்ரெட்டிங் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு குயிக்காக ஒரு அரோமா ஃபேஷியல் பார்க்க போகிறோம். அரோமா ஃபேஷியல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எசன்ஸ் ஆயில்ஸ் அதை வச்சு நம்ம மேக் பண்ண ப்ராடக்ட்டை வச்சு பண்ணுறதுக்கு பேர் தான் அரோமா ஆயில் வச்சு பண்ணுறதுக்கு பேர் தான் அரோமா ஃபேஷியல். அரோமானா பியூரிட்டி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டாவே உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நான் ஆரம்பத்தில் என் ஸ்டூடெண்ட்ஸ் டீச் பண்ணும்போது எல்லாருக்கும் எப்படின்னா ஆயில்ஸ் எல்லாம் வாங்க சொல்லி அதை எப்படி நம்ம பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னு ப்ராப்பராக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருந்தேன். ஒரு சில ஸ்டூடெண்ட் பிக்கப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, கிளைண்ட் வந்தோடனே மிக்ஸ் பண்ண தெரியல, மறந்துடும், நம்ம பதட்டத்தில் நினைக்கிறாங்கன்னு தான் இப்போ கிட்டாவே ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம். ஒரு 1.5 இயராக போயிட்டு இருக்கு. நம்ம நிறைய பார்லரில் நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டெமோவில் பார்க்க போறீங்க, சரியா? இப்போ என்னோட GA நேச்சுரல்ஸோட ஃபேஷியல் கிட் அரோமா ஸ்பெஷல் கிட். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்னென்ன வரும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கிளென்சர், நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரப்பு, அதுக்கப்புறம் மசாஜ் ஜெல் பேக். 4 ஸ்டெப்பில் அழகான ஃபேஷியல் கொடுக்கலாம், எந்தவித சைட் எஃபெக்ட் இல்லாமல். உங்களுக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணி உங்கள் கிளைண்ட்டுக்கு கொடுங்க. ஸ்கின் ஒயிட் ஆக்கி கொடுக்கும், ஸ்கின் அலர்ஜிலாம் சரி பண்ணும், இன்ஸ்டண்ட்டாக அவங்க கேட்குற க்ளோயிங் கொடுக்கும். ஆனால் நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ட்ரீட் போட்ட மாதிரி ஒரு மாதிரி ஹெவி லுக்கில் எல்லாம் ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரிலாம் இருக்காது. அவங்க டோனை 1 or 2 டோன்ஸ் சேஞ்ச் பண்ணி காமிக்கும், பார்க்க நல்லாவும் இருக்கும். அது பயப்படாமல் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா அலர்ஜி வராது. நீங்கள் எந்த கிளைண்ட்டுக்கு போட்டாலும் ஒருத்தவங்க எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் கொடுத்தது என்னன்னா, இப்போ என் பார்லருக்கு ஆர்கானிக் பார்லர் நேம் வச்சுருக்காங்க, அவங்க வந்து கேட்கும் போதெல்லாம் நல்லா பண்ணுறீங்க, உங்கள் ப்ராடக்ட் எல்லாமே ஆர்கானிக்காக இருக்குன்னு சொல்லி. இப்போ சிவகாசியில் ஒரு 2 ஸ்டூடெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, மதுரையில் 4 நிறைய எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இதை நான் ப்ரொமோஷன் பண்ண டைம் இல்லை, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி கிளைண்ட் எல்லாருமே நம்மளோட ப்ராடக்ட் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது, நீங்கள் இதோட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபேஷியல் காமிக்கிறேன். இல்லை இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறது ஃபர்ஸ்ட்டு கிளென்சர்.
இது வந்து ஃபேமிங் கிளென்சர் தான். இது வந்து நான் யூஸ் பண்ண கிளென்சர் வேற, இது வேற. அது க்ளீனப்புக்கு தனியாக ரெடி பண்ணது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் கிளென்சர். பார்க்கறதுக்கு க்ரீனிஷாக இருக்கும். தெரியுதா வீடியோவில்? ஓகே, இது ஒரு ஜெல் பேஸில் இருக்கும் இந்த கிளென்சர். இப்போ நான் இது வந்து 1 ஸ்பூன் எடுத்து பவுலில் போடுறேன். இதுக்கு நீங்கள் எந்த க்ளவுஸ் எதுவுமே யூஸ் பண்ணாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். பயப்படாமல் கையை போய் லேசாக கழுவிட்டு சாப்பிட்டா கூட உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. தொடச்சிட்டியா? இருக்கு. ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் பண்ணுங்க. எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. நம்ம பார்லரில் அதிகமாக இந்த ஃபேஷியல் ரன்னிங்கில் இருக்குது. நாங்கள் 1000 சார்ஜ் பண்ணுறோம் இந்த ஃபேஷியலுக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் ஃபேஷியல் எடுத்துக்கணும்னா நீங்கள் 1000 சார்ஜ் பண்ணிட்டு வந்து இந்த ஃபேஷியல் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஆல் ஸ்கின் டைப்புக்கும் ஆப்டான ஃபேஷியல். 10 வயசு குழந்தைங்கள்லேருந்து யார் வேணாலும் இந்த ஃபேஷியல் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு லிக்யூட் மாதிரி இருக்கும். இது நிறைய எடுத்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். என் ப்ராடக்ட் ஆர்கானிக்னு நான் சொல்கிறேன். ஆனால் இது நீங்கள் வந்து காற்றுக்கு வந்து டப்பாவை சரியாக மூடாமல் திறந்து வச்சிங்கன்னா என்ன பண்ணும், காற்றுல எவாப்ரேட் ஆகிடும். அதோட தண்ணி பட்டால் கெட்டு போயிடும். அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நல்லா சேஃபாக வச்சுருக்கீங்க என் ப்ராடக்ட். ஆனால் 3 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு வந்து செக்யூராக இருக்கும். இந்த கிளென்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நுரை வரும், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவங்க ஒவ்வொரு பார்ட்லேயும் தனித்தனியாக மசாஜ் பண்ணுறாங்க. இந்த ஃபேஷியல் வந்து 15 நாள்லேருந்து 20 நாளுக்கு ஒருக்கா கூட எடுத்துக்கலாம். எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. இதில் பிம்பிள் அந்த மாதிரி எந்த வித அலர்ஜி இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் பண்ணலாம். இதில் வந்து நிறைய ஆயில்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்லணும், எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஆயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ, லெமன், நீம். ஓகே, இப்போ அவங்க கிளென்ஸ் பண்ணிட்டாங்க, துடைக்க போகிறாங்க. சொல்லுங்கம்மா. 4 ஸ்டெப்ஸ். இப்போ நம்ம கிளென்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அவங்கள நான் குறைச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தொடக்கட்டும். ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து ஃபோர்ஹெட்லேருந்து தொடச்சிட்டு வாங்க. எடுத்தோடனே கழுத்தில் தொடச்சிட்டு அந்த இதை கொண்டு போய் அப்படியே ஃபோர்ஹெட்டில் விடாதீங்க.
விருப்பப்பட்டால் இதை டபுள் கிளென்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஒரு தடவை ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு மறுபடியும் ஒரு தடவை கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேனாக ரொம்ப டார்க் ஸ்கின்னாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப டேனை வந்து உடனே ரிமூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னா நீங்கள் 2 தடவை கிளென்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் செய்யாது. இப்போ கிளென்ஸ் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்கம்மா. இப்போ பாருங்கள், நீங்கள் பிஃபோர் எடுத்திருப்பீங்க எல்லாரும், அதை கம்பேர் பண்ணி பாருங்கள். இது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. வெறும் கிளென்ஸ் மட்டும் தான் போயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பு, சாஞ்சுக்கடை ஸ்க்ரப்பு, மசாஜ் ஜெல்லு, பேக்கு, 4 ஸ்டெப் தான். ஈஸியாக முடிஞ்சிடும். உங்கள் பிரைடு வந்தால் கூட நீங்கள் தாராளமாக இதை பண்ணிக்கலாம். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கேளுங்கம்மா. நான் மோஸ்ட்லி இந்த கிட்ட யாருக்கு ரெஃபர் பண்ணுவேன்னா, ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு, பிம்பிள் அதிகமாக இருக்குது, அதை க்யூர் பண்ண முடியலன்னு என் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கிட்ட தான் நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். ஏன்னா அவங்க எல்லாருமே இங்கே ப்ராடக்ட் செக்ஷனில் இதை வச்சு பண்ணி பார்த்துருவாங்க. அதனால வந்து எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து வேறு எதுவுமே தேடி ஓடணும், ஸ்ட்ரைட்டாக இந்த கிட்டு தான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்க்ரப்புக்கு போகிறோம். ஸ்க்ரப்பு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக தெரியும். அதை நம்ம நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அடியில் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கும். அதை அப்படியே வீடியோவில் காமிச்சிருமா. கிட்டக்கு போய் காமி. அது நல்லா நீங்கள் நல்லாமே எல்லாத்தையும் கிண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கிரானுல்ஸ்லாம் அடியில் தான் இருக்கும். அகைன் சொல்கிறாங்களா? ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நிறைய எப்படி சொல்கிறது, 20க்கு மேலே ஆயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபேஷியல் கிட்டில். ஆனால் எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஆயில்ஸ் மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்லணும்னா நீம், டீ ட்ரீ, லெமன். இதே போதுமா? 1 ஸ்பூன் போதும். இந்த ஃபேஷியல் கிட்டை வந்து ஒரு 7லேருந்து 8 பேர் வரைக்கும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த கிட்ட நம்ம பார்லரில் எப்போயுமே இருக்கும். ஏன்னா எங்ககிட்ட எப்போயுமே ஸ்டாக் வச்சுக்கோம். எங்களுக்கு வந்து இதில் நிறைய ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி என் ஸ்டூடெண்ட்ஸோட பார்லர் எல்லா பார்லர்லையுமே இந்த ப்ராடக்ட் இருக்குது. அதனால் அவங்க தீர்ந்தோன்னே ஃபஸ்ட்டு கால் பண்ணி கேட்பாங்கன்றக்காக நான் ஸ்டாக் பண்ணியிருப்போம். உங்களுக்கு வேணும்னா 1 டைம் யூஸ் கிட் கூட இருக்குது, நீங்கள் வாங்கி ட்ரையல் பார்க்கலாம். ஒன் டைம் யூஸ் கிட் வந்து வெறும் 100 ருபீஸ் தான். இதே 4 ஸ்டெப் அதில் பேக்கெட் பண்ணி வச்சுருப்போம். ஒன் டைம் யூஸ் கிட் வந்து 100 ருபீஸ் வரும். இல்லை இந்த நான் 8 மெம்பர்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த பெரிய கிட்டை நான் வாங்கிக்கிறேன், ப்ரொஃபஷனல் கிட் இதுக்கு பேர். இந்த கிட்டு நீங்கள் பார்லர் சர்வீஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த கிட்டோட ரேட் வந்து 650 ரூபா. இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருந்தால் நீங்கள் நேராக வந்து இங்கே டெஸ்டர்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். இது போக நம்மகிட்ட என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு நான் பண்ணுறது வந்து இந்த கிட் வச்சு ஃபேஷியல் பண்ணுவேன். என்னோட டே க்ரீம், நைட் க்ரீம், ஃபேஸ் வாஷ் தான் ரெஃபர் பண்ணுவேன். நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை. இப்போ எல்லோரும் இது கேட்டனால தான் இந்த லைவை நாங்கள் போட்டிருக்கோம். கஸ்டமர்ஸ் யாரும் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஷியல் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு 1000 ருபீஸ் வரும். தாராளமாக வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. பியூர் ஆர்கானிக் ஃபேஷியல். சொல்லுங்கம்மா. என்ன ஃபேஷியல் கேட்குறாங்களா இல்லை வேறு எதுவும் ப்ராடக்ட் கேட்குறாங்களா? ஹோம் கேர் ப்ராடக்ட், ஸ்கின் கேர் ப்ராடக்ட் கேட்குறாங்களாம்மா? பிக்மெண்டேஷனுக்கு இந்த தாராளமாக இந்த ஃபேஷியல் 15 நாளைக்கு ஒருக்கா பண்ணலாம். அவங்க ஆனால் ஹோம் கேர் ப்ராடக்ட் கொடுக்கணும். நம்மளோட ஃபேஸ் வாஷ், டே க்ரீம், நைட் க்ரீம் வாங்கிக்க சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிராண்டில் பிடிக்குமோ அந்த பிராண்டில் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கணும். ஃபேஸ் வாஷ் ஒரே பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். ஃபேஸ் வாஷ், டே க்ரீம், நைட் க்ரீம். 100 ருபீஸ். கிட்ட எடுத்து காமிச்சிடலாமா? இதான் 1 டைம் யூஸ் கிட்டு. இதில் வந்து உங்களுக்கு 4 பேக்கெட் இருக்கும். கிளென்சர், ஸ்க்ரப்பு, மசாஜ் க்ரீம், பேக்கு. உங்களோட கிளைண்ட்டுக்கு இதை நீங்கள் போட்டு 1000 ருபீஸ் அழகாக சார்ஜ் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும்போது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறது மஸ்ட்டு. சில சமயம் ஸ்டாக் இருக்கும், சில சமயம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும். இது பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு சில பேர் கேட்டனால ஒன் டைம் கிட் போட்டிருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 7373604605. அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க. இது போக நம்மக்கிட்ட எக்கச்சக்க ப்ராடக்ட் இருக்குது, எல்லாமே ஆர்கானிக் தான். ஃபேஷியல் கிட்டோட ரேட் கேட்குறாங்க. இந்த கிட் ஒன் டைம் யூஸ் கிட்டோட ரேட் வந்து 100 rupees வரும். 100 rupeesல ஒரு அருமையான கிட்டு. நீங்கள் வந்து 1000லேருந்து இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நீங்கள் 500 கூட வாங்கலாம் இந்த ப்ராடக்ட்டுக்கு, ஃபேஷியலுக்கு. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கிட் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஷன்ஸ்க்காக ரெடி பண்ணது. இது வந்து 8 ஃபேஷியலுக்கு வரும், 7லேருந்து 8 ஃபேஷியலுக்கு வரும். இந்த பாக்ஸில் வந்து 4 ஸ்டெப் வரும், 4 பாக்ஸ் வரும். இதே மாதிரி கிளென்சர், ஸ்க்ரப்பு, மசாஜ் க்ரீம், பேக்கு. உங்கள் பிரைடுக்கு கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ அவங்க வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நான் ஆயில் இதில் ஆட் பண்ணியிருக்கேன்ற காட்டுறது நிமிந்தம். ஏன்னா இதில் பார்த்தாலே உங்களுக்கு லைவாக தெரியும் எவ்வளோ ஆயில் இருக்குது அவங்க ஃபேஸில் இருக்குன்னு பாருங்கள். என் ப்ராடக்ட் எல்லாமே நான் ஆயில் தான் மேக்ஸிமம் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆயில் வந்து எப்போயுமே மாய்ஸராக வச்சுக்கிறோம். உடனே ஒரு டவுட் வரும், ஆயில் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாமான்னு. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் போர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமா? ஓப்பன் போர்ஸ் இருக்குது, பிம்பிள் நிறையா இருக்குது, இப்போ தான் புதுசாக பரு வந்திருக்கு, ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது, சலம் வச்சிருக்கு அப்படின்னா எப்போயுமே ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் ஸ்க்ரப்பையும் மசாஜ் க்ரீமையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1+1 மிக்ஸ் பண்ணி மசாஜ் பண்ணுறது மஸ்ட்டு. ஏன்னா அந்த கிரானுல்ஸ் போய் அவங்களோட ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. ஆனால் ஓப்பன் போர்ஸ் இருக்கிறவங்க, அது போக வந்து இப்போ பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க, அலர்ஜி ஸ்கின்னாக இருக்கிறவங்க, சென்சிட்டிவ் ஸ்கின்ன்றது வேறு, உள்ளுக்குள்ள ரேஷஸ் மாதிரி தான் இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. அப்படி இருக்குது உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா எப்போயுமே ஸ்க்ரப்பையும் மசாஜ் க்ரீமையும் எந்த ஒரு பிராண்டில் இருக்கிறதா இருந்தாலும் சரி உங்களோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ என்கிட்ட யூஸ் பண்ணுறீங்கன்னா மசாஜ் க்ரீம் ப்ளஸ் இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா ரொட்டீனாக எங்கள் ஃபேஸில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அதனால் எதுவும் இல்லை. ஸ்மைல் பண்ண. நீங்கள் வந்து இப்போ என்னோடய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, பிம்பிள் ஓப்பன் போர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரப்பையும் மசாஜ் க்ரீமையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கம்மா. வேறு டவுட் எதுவும் இருக்கா? எவ்வளோ ஆயில் இருக்குது பார்த்தீங்களா ஃபேஸில்? இந்த ஆயில் போய் தான் அவங்கள க்ளோயிங் ஆக்க போகுது. சாஞ்சுக்கம்மா. அதே போல் ஃபேஷியல் பண்ணுறோன்ற பேரில் ரொம்ப ஃபேஷியல் பண்ணி ஒரு சிலர் சொல்கிறாங்க உடனே மசாஜ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப அழுத்தியும் அவங்க ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. ஓயாமல் இது பண்ணி மைல்டாக மசாஜ் கொடுங்க. எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் மைல்டான மசாஜ்லேயே நம்ம ரிசல்ட் கொடுக்க முடியும். ரிலாக்ஸிங்க்கு தான் அவங்க வராங்க நம்மக்கிட்ட. நம்ம போட்டு மாங்குன்னு தேய்க்கிறோம்னு சொல்லி உடனே கலர் ஆக்குறோம்னு சொல்லி பாடியோட இதெல்லாமே போட்டு அவங்கள தேய்ச்சோன்னா பாடி ஓவர் ஹீட் ஆகிடும். அப்போ கண்டிப்பாக தலைவலி வரும், அந்த மாதிரி சைட் எஃபெக்ட் காட்டும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஃபேஷியல் பண்ணிங்கனாலும் ரிலாக்ஸாக பண்ணுங்கள். ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணுற அந்த 5 to 10 minutes தான் ப்ராடக்ட் இருக்கணும். அப்படியே தொடச்சி டக்குன்னு எடுத்துடணும். இந்த லைவில் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் யாராக இருக்காங்க நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க எங்கள் அட்மினை. அவங்களுக்கு வந்து லக்கி ட்ரால இன்றைக்கி ப்ரைஸ் இருக்குது கன்ஃபார்மாக. அந்த லக்கி யாருன்னு பார்ப்போம். லக்கி வின்னர்ஸ் யார் அந்த 3 members பார்த்துடலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்காமா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கிளென்ஸ் பண்ணதுக்கும் இப்போ ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே அவங்க ஸ்கின் வந்து எவ்வளோ க்ளோயிங் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். நேச்சுரல் க்ளோயிங் இருக்கும். ஃபேஸ் அப்படி நிமிந்து காமிமா தொடச்சதுக்கப்புறம் தெரியுதா? சின் டவுன் பண்ணுங்கள். ஓகே சார், அப்படியே திரும்பி காமிங்க 2 பக்கம். சாஞ்சுக்கும். நெக்ஸ்ட் வந்து மசாஜ் போட போகிறோம். நம்பர் 3, ஸ்டெப் 3. இதான் மசாஜ் ஜெல். இதில் வந்து குங்குமாதி, ரோஸ்மெரி ஆயில், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சென்ஸ் ஆயில் சேர்த்துருக்கோம். இதில் லாவெண்டர், இதுலேயுமே டீ ட்ரீ, லெமன் எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மசாஜ் ஜெல்லு ஸ்கின்னில் வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணும்போது அப்படியே ஈஸியாக பிளெண்டிங் ஆகும். இதுலேயும் ஆயில் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியுதா வீடியோவில்? ரொம்ப கூலிங்காக ஃபீல் ஆகும்.
கவுண்டிங் குறைஞ்சின்னா யாராவது ஸ்கிப் ஆகிறாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது கடைசி வரைக்கும் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்க. ஃபேஷியலை பற்றின வேறு டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாமா? நீங்களாம் இதுக்கு முன்னாடி என்னென்ன பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு எந்த பிராண்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். இந்த லைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான், நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கில் தான் அடுத்தடுத்து ஏதாவது புதுசாக லைவ் போகலான்னு இருக்கோம். சடனாக இன்றைக்கி மறுபடியும் லைவ் போட்டிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் நேற்று ஹேர் கட் லைவ் போட்டிருந்தேன், மிஸ் பண்ணிட்டோம் மேம் மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஆனால் வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே நல்லா சூப்பராக இருக்குது மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது மாதிரி இன்றைக்கி எப்படி இருக்குது நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. நெக்ஸ்ட் லைவ் வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணுறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். பவுலில் எடுத்திருக்காங்கம்மா, அந்த மசாஜ் ஜெல் 1 ஸ்பூன் எடுத்திருக்காங்க. ஸ்க்ரப்புக்கு அப்புறம் ஸ்டீம் யூஸ் பண்ண வேண்டாம். என்னோட ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஸ்டீம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்டீம் யூஸ் பண்ணாமே நம்ம ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம். சில பேர் வந்து ஸ்டீம் போட்டால் பயப்படுறாங்க. அது போக வந்து பாடி ஓவர் ஹீட் ஆக சான்சஸ் இருக்குது. போர்ஸ் வந்து ரொம்ப ஓப்பன் ஆகிடும். நீங்கள் போடுற ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, சரி என் ப்ராடக்ட் பிரச்சனை இல்லை, அதர் ப்ராடக்ட் ஏதாவது போடுறீங்கன்னா உள்ளுக்குள்ளே போயினா ஏதாவது எஃபெக்ட் ஆகும். நான் மோஸ்ட்லி வந்து 10 வருஷத்துக்கு மேலாவே ஸ்டீம் யூஸ் பண்ணுறதில்ல. என் பிள்ளைங்க யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. எங்களால் கொடுக்க முடியும் ரிசல்ட்ஸ். நம்ம ப்ராடக்ட்ல ஹைட்ரால யூஸ் பண்ற மாதிரி கிட் இருக்கான்னு கேக்குறாங்க. இதே கிட்ட நீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாமா ஹைட்ரால? இல்லை இன்னும் அட்வான்ஸ் கிட் வேணும். நெக்ஸ்ட் ஹைட்ராக்கு நான் ஸ்பெஷலாக ரெடி பண்ணல. இன்கேஸ் ரெடி பண்ண வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் நான் ரெடி பண்ணி தரேன். அந்த பிரெக்னன்சி லேடி யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம்டா. ஆனால் பிரெக்னன்சி லேடிக்கு யார் ஃபேஷியல் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்தது? ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்து நீங்கள் ஃபேஷியல் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு வந்து மசாஜ்லாம் பண்ணக்கூடாது. அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அன்கண்ட்ரோலில் இருப்பாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி டென்ஷனில் இருப்பாங்க, டயர்டாக இருப்பாங்க, எப்போயுமே ஒரு படபடப்பு பயத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானது நம்ம ரிலாக்ஸிங் மசாஜ் தான். அவங்களுக்கு எப்போயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஃபேஷியல் வந்து கன்சீவாக இருக்கவங்க ட்ரை பண்ணாதீங்க. நான் 3 months கன்சீவாக இருந்தால் கூட பண்ண மாட்டேம்மா, த்ரெட்டிங் ஃபேஷியல் பண்ண மாட்டேம்மா. அப்படி நீங்கள் பண்ணணும் என்னோட கிளைண்ட் அப்படின்னா அவங்க காலில் தான் பாதை சிகிச்சை பண்ணணும். நீங்கள் ரெஃப்ளெக்ஸ் வேணால் போட்டு விடலாம், காலில் வேணால் நீங்கள் மசாஜ் பண்ணி விடலாம். அவங்க பாடியில் வந்து நீங்கள் எந்த இதுவுமே தொடக்கூடாது. கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் பேபிஸ். நேம் சொல்லவா மேம்? ஜெயா பியூட்டி பார்லர், ஜமீன் ஃபாத்திமா. சூப்பர். ஸ்டூடெண்ட்ஸ் மேம். ஓ, இப்போ நம்மளோட அப்டேட் கிளாஸஸ்லாம் நிறைய போட்டுட்ருக்கோம், பார்த்துருப்பீங்கன்னு நினச்சிறேன். வீக்லி ஒன்ஸ் நம்மகிட்ட ஏற்கனவே ஃபீல்டில் இருக்கிறவங்க அப்டேட்டுக்காக நிறையா படிக்க வந்துட்டுருக்காங்க. உங்கள் நீங்களும் இந்த ஃபீல்டில் நல்லா சாதிக்கணும், அப்டேட் பண்ணணும், என் பிஸ்னஸ் அடுத்த லெவலில் கொண்டு போகணுன்னா கண்டிப்பாக எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வாங்க. பர்சனலாக நீங்கள் மெசேஜ் போடுங்க, உங்களுக்கு என்ன கிளாஸ்னாலும் இங்கே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கப்படும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டீடைன் பண்ணோம்ல, அவங்கள பார்த்துடலாமா? வாஷ் பண்ணிட்டு வர சொல்லலாமா? நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஃபேஸ் அவங்கக்கிட்ட காமிச்சிட்டு தான் போகிறாங்க. அங்கிட்டு போய் யோகாவுக்கு பக்கத்தில் அங்கிட்டு போய் யோகாவுக்கு பேக் சைடு. எப்போயுமே ஃபேஸ் பேக் போடுறோம் அப்படின்னா நல்லா காஞ்சிடணும், தொட்டால் ஒட்டக்கூடாது. நான் வந்து க்ரீம் பேக் போடலை இவங்களுக்கு, நம்ம பவுடர் பேக் போட்டிருக்கோம், மிக்ஸ் பண்ணி போட்டோம் வாட்டரில். இங்கிட்டு வாடாமா, இங்கிட்டு வா யோகா வாங்க லைட்டாக. இவங்க ஃபேஸ் தொட்டு காமிடா, தொட்டால் அப்படி ஒட்டக்கூடாது. ஓகேவா? இப்போ அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர சொல்கிறேன். நம்மக்கிட்ட இது போக வந்து ஒன் டே கிளாஸ் அப்டேட் கிளாஸில் வந்து கப்பிங் தெரப்பி இருக்குது, ஃபேஷியல் கப்பிங் இருக்குது, ஹைட்ரா ஃபேஷியல் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இங்கே கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. நம்மக்கிட்ட இல்லாத கிளாஸஸே கிடையாது. பர்மனெண்ட் ஹேர் ரிமூவல் இருக்குது, பர்மனெண்ட் ஹேர் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, நிறைய கிளாஸஸ் இருக்குமா. ஜமீன் ஃபாத்திமா வர சாட்டர்டே கிளாஸில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் தங்கம், தேங்க்யூ பேபி. ஆல்ரெடி நேம் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு வேறு நீங்கள் கேட்டிருந்தீங்க. கம்மிங் 22 கிளாஸ் நடக்குதுமா, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒன் மோர் ரிப்பீட் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியாது. ஒன் டே கிளாஸ் என்னென்னா ஏர்லோப் ட்ரீட்மெண்ட்டு, அது போக வந்து கன் ஷாட்டு, அது போக நோஸ் ஷேப்பிங்,
நோ ஷேப்பிங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸ், உடம்புல இருக்க தழும்புகள் இருக்குல்ல, அங்கங்கே டெலிவரி ஆன மார்க்ஸு, வெயிட் கெயின் ஆனது, வெயிட் லாஸ் ஆன மார்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் க்யூர் பண்ணுற டெக்னிக் சொல்லி கொடுக்க போகிறேன். கிளாஸோட ஃபீஸ் வந்து 999 தானடா? ஆமாம். 999 தான். இதில் 4 கிளாஸ் 4 சிலபஸ் உங்களுக்கு கவர் ஆகுது. இந்த 4மே நீங்கள் கற்றுட்டு போன மறுநாள்லேருந்து பிஸ்னஸ் எடுத்துக்கலாமா? இன்னும் யார் புக் பண்ணாமல் இருக்கீங்களோ எங்களை வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் கேட்டு செக் பண்ணிக்கோங்க. கிளாஸோட டைமிங் வந்து 10 to 2. டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ப்ராப்பரான சர்டிஃபிகேட் இருக்கும். மற்றதோட கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். உனக்கு தெரியாதாம்மா? ஏர்லூப் ட்ரீட்மெண்ட் ஆல்ரெடி அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க, டவுட் இருந்தால் நீங்கள் இதில் வந்து கலந்துக்கலாம். அதுபோக இதில் எக்ஸ்ட்ரா சிலபஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் இருக்குது. என்ன ரொம்ப லாங்காக இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கோங்கம்மா. ஆன்லைன் கிளாஸஸ் நம்மக்கிட்ட இருக்குமா? ரெக்கார்டர் வீடியோஸ் தான்மா. இந்த மாதிரி நீங்கள் லைவில் உட்காந்து பார்க்கணும் கிடையாது. ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் தான். நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி சென்னை, பெங்களூர், அதர் கண்ட்ரியில் அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. லைவ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுவோம். அவங்க தான் கேட்டாங்க, ஹைட்ரா ஃபேஷியல் யூஸ் பண்ணுற கிட் இருக்கா அப்படின்னு. ஹைட்ரா ஃபேஷியலுக்குன்னு தனியாக கிட் ரெடி பண்ணலாம். இன்கேஸ் நீ அடுத்து ரெடி பண்ணால் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாமா? இந்த கிட்டே உங்களுக்கு கொரியர் போட்டுடலாம். போட்டுடலாம். இது ஒரு கிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களோட பார்லரில் வந்து எல்லாமே நம்ம பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பிராண்டாக ப்ரொமோட் பண்ணலை. நான் இங்கே வந்து கிளைண்ட் வந்தோடனே அவங்களோட இதை பொறுத்து நான் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவேன். அவங்க ப்ராப்ளம்ஸை பொறுத்து ஸ்கின் அலைன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து எல்லாருமே கேட்கவுமே நான் ப்ராடக்டாக ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன். டிஷ்யூ வந்து ரொம்ப வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் போட்டு ரப் பண்ணக்கூடாது. லைட்டாக டிஷ்யூ கிளாத் வச்சு ஒத்தி ஒத்தி எடுக்கணும். நீங்கள் அப்படியே இங்கிட்ட வந்துடுங்க. இங்கே நின்று அப்படியே அந்த கண்ணாடி பாதத்தை ஒத்தி எடுங்க. கிட்டு ரேட்டு கேட்டிருக்காங்க மேம். கிட்டு ரேட் சொன்னேம்மா. 1 டைம் யூஸ் கிட் வந்து 100 rupees வரும். 8 பேருக்கு பண்ணக்கூடிய கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 650 ரூபா வரும். மசாஜ் டிப்ஸ் கேட்டிருக்காங்க மேம். மசாஜ் டிப்ஸ், மசாஜ் வந்து ரொம்ப டீப் டெப்த்தாக இதில் சொல்லிக் கொடுக்க முடியாது. இது லைவுமா, அதனால நான் வந்து மைல்டாக பண்ணி காமிச்சிட்ருக்கேன். அதுக்கு நீங்கள் தனியாக ஆன்லைன் கிளாஸோ இல்லை லைவ் செக்ஷன் கிளாஸஸோ இங்கே வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும் மசாஜ். ஓகே, அவங்க ஃபேஸ் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். அவங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்கலாம். எப்படிமா இருக்குது? ஓகேவா? ஒரு டைம் ஷார்ட் டைமில் இப்படி ஒரு லுக் கொடுக்கணுன்னா நம்ம ஈஸியாக கொடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு பண்ணிங்கன்னா ஃபேஷியல் போக இதுவும் சைட் பிரைட் வராங்களா, அந்த மாதிரி தான் நம்ம சைட் ஃபேஷியல் ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம் நிறையா. அப்படியே கொஞ்சம் க்ளோஸில் வந்து ஃபேஸை மட்டும் காமிச்சிருங்க. ஓகே, அந்த டேன்லாம் நல்லா ரிமூவ் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா தெரியுது பாருங்கள். சூப்பரா எப்படி இருக்குமா? நான் சொல்கிறதோட நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூடா. அம்மோனிஷா சூப்பர் மேம் சொல்லியிருக்காங்க. அப்டேட் கிளாஸஸ் நிறைய இருக்குது. கஸ்டமைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேண்டிய கோர்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான்ரோல் தெரப்பி மிஷினில் வந்து டெக்னிக் பண்ணுற அந்த ஃபேஷியலுமே நம்ம ஆன்லைனில் இருக்குது. ஹீல் பீல் இருக்குது. எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நம்ம கிளாஸஸ் எல்லாமே. நம்மக்கிட்ட ஹேர் ஸ்பாவும் நம்மளோட ப்ராடக்ட்டில் நல்லா பெஸ்ட்டாக வச்சுருக்கோம். ஹேர் ஸ்பா நம்மளோட அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அவங்களோட ஹேரில் இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் சொல்யூஷன் கொடுக்கலாம். இதே மாதிரி கிட்டாக தான் வரும். ஹேர் ஸ்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி அந்த ஹேர் ஸ்பாக்கு மேலேயே நீங்கள் வந்து ட்ரையர் போட்டுட்டு ஒரு அயன் பண்ணி விட்டிங்கன்னா டெம்பரரி ஸ்மூத்தனிங் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். 100% கேரண்டி கொடுக்குறேன். யாராருக்கு வேணும்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு லைவ் கிளாஸில் ஹேர் ஸ்பா கிளாஸ் பார்த்தலாம். மேம் நம்மளோட சிஎஃப் ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். யார் அந்த பேபி? கோலவெளி மேம். அவங்க சென்னையில் சொன்னாங்களா மேம்? சிஎஃப் ட்ரீட்மெண்ட் அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்களா நம்மளோட ப்ரொஃபைலில் பார்த்துட்டு சொல்கிறாங்களா? அதில் ஏன்னா கிளைண்ட் வர்றாங்க, சென்னையிலேருந்து ஃபேஷியலுக்கு வர்றாங்க. அதனால் தெரியல யாருன்னு. ஃபைல் பார்த்தா தான் தெரியும். ஹேர் ஸ்பா க்ரீமும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். கலை வாங்கி நம்ம ஸ்டூடெண்ட்டு கலை அவங்க வந்து அட்வான்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு. அவங்க எல்லா சர்வீஸுமே எங்கிட்ட படிச்சிருக்காங்க. அவங்க வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அப்டேட் கிளாஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் வந்துடுவாங்க. கலை சூப்பர்டா லைவில் வந்ததுக்கு.
வேறு யார் நம்ம ஸ்டூடெண்ட் லைவில் இருக்கீங்க? உமா திருமங்கலம் அவங்க இருக்காங்க. சூப்பர். உமா, நம்ம கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா? எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் போடுங்க பார்ப்போம். ஜெயா பியூட்டி பார்லர் அவங்க வெயிட்டிங் மேம் போட்டிருக்காங்க. நம்ம ஹேர் ஸ்பா கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க மேம். ஹேர் ஸ்பா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக லைவ்லேயே போட்டுடலாமா? ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கம்மா. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக போடுறேன். நம்ம ஹேர் ஸ்பா போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மாஸ்டர் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதனால நான் கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த வீக்கில் போடுறேம்மா. ஏன்னா எங்களுக்கு வர சனிக்கிழமை கிளாஸ் இருக்குது, அப்டேட் கிளாஸ். அதை முடிச்சுட்டு தான் இனி அடுத்து ஹேர் ஸ்பா கிளாஸ் போடுவேன். பத்மா சிஸ்டர் ப்ரொஃபைல் பார்த்துருக்கேன், உங்களோட சேஃப் ட்ரெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். ஷாய் அமோனிஷா சிஸ்டர் வந்து ஹேர் கலரிங் நெயில் ஆர்ட் கிளாஸ் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷோர்மா, கண்டிப்பாக அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு கோர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். இங்கே 1-to-1 VIP செக்ஷன் நிறையா வந்துட்டுருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு வந்து எப்போ கிளாஸ் வேணாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். குறிப்பிட்ட கிளாஸ் சிலபஸஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து செமினார் அரேஞ்ச் பண்ணுறோம். மற்ற கிளாஸஸ்லாம் தனியாக வந்தே படிச்சுக்கலாம். வீக்லி 2 days இங்கே வந்து அப்டேட் கிளாஸஸ் போயிட்டே இருக்குது. சீனியர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை நம்ம அகாடமிக்கு வந்துருப்போங்க. நான் இருக்கேன் மேம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓ, அவங்களும் நம்ம ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரோஜினி நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இவங்க வந்து சீனியர் ஸ்டூடெண்ட். மேக்கப் கிளாஸ் ஸ்கின் எல்லாமே நல்லா சொல்லுறீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூமா, தேங்க்யூமா. ஃபஸ்ட் டைம் என்னோட கிளாஸ் பார்க்குறவங்க யாரும் இருந்தில்ல, இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் டீச் பண்ணுறதா பார்க்குறேன் அப்படின்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள். உமா மேக் ஓவர் ஆல் கிளாஸஸ் சூப்பர் மேம், யூஸ்ஃபுல் டிப்ஸ் நிறைய தரீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ பேபி. உமா டியர் திருமங்கலத்தில் பார்லர் வச்சுருக்காங்க அவங்க. பிரியா பனீஸ் அவங்க நானு அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான், யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. பத்மா சிஸ்டர் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஓ, தேங்க்யூ சிஸ்டர். ஜோ சிஸ்டர் ஃபஸ்ட் டைம் மேம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வர்றது என் ஸ்டூடெண்ட் எல்லாரும் என் ஸ்டூடெண்ட் சொல்கிறேன். அவங்க எல்லாமே பிகினர் கிடையாது. ஆல்ரெடி 5 வருஷம் 10 வருஷம் பார்லர் வச்சுட்டு இருக்க நபர்கள் இவங்க எல்லாமே. இவங்கெல்லாம் என்னென்னா அந்தந்த இயரில் என்னென்ன அப்டேட் ஆகுதோ அதெல்லாம் எங்கிட்ட வந்து படிக்க வந்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க எல்லாமே ஃபீல்டில் நல்லபடியாக சாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த இயர் இன்னும் அவங்களுக்கு பெஸ்ட்டாக அமையட்டும். பலா சிஸ்டர் 2 நாளாக கிளாஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூம்மா. யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் இன்னும் யாரும் கிளாஸ் அட்டன் பண்ணலைன்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டான பிஸ்னஸ் அந்த கிளாஸ் உங்களுக்கு. அது லைவில் நான் எப்படி பண்ணுறது ப்ராடக்ட் செக்ஷனோட கற்றுக் கொடுக்குறேன். அது போக கன் ஷாட் எப்படி பண்ணுறது. ஏன்னா நீங்கள் வந்து எல்லாருமே வந்து மேக்கப் பொருளே கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, ஃபேஷியலே கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. அட்வான்ஸ் சர்வீஸ் ஏதாவது படிங்க. நீ ஏன் சொல்கிறேன்னா முகூர்த்தம் இல்லாத சமயம் இந்த மாதிரி சர்வீஸ் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். முகூர்த்தம் இருக்குல்ல, ஃபேஷியல் ஹேர் கட்டெல்லாம் வரும். மற்ற நாளைக்கு வரலைன்னா 6 மாதத்துக்கு பார்லர் நம்ம என்ன பண்ணுறது, ரெண்டல் கொடுக்கணும், சேலரி கொடுக்கணும், எல்லாமே இருக்குது. அதெல்லாம் அட்வான்ஸ் சர்வீஸில் கொஞ்சம் எல்லாருமே இறங்க பாருங்கள், அடுத்து பண்ணுங்கள். டீத் ஒயிட்னிங் ப்ளீச் கிளாஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸ்கின் ஒயிட்னிங் வேக்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்பான கிளாஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது. மேம் சரோஜினி சிஸ்டர் நம்மளே நிறையா அப்டேட் டிப்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேம். கண்டிப்பாக அவங்க ஒரு கிளாஸ் விடாமல் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் சீட்லேயே அவங்க தான் உட்காந்துருப்பாங்க. மேம் இப்போ ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்காங்களா மேம்? ஆமாடா, நம்மகிட்ட தான் நைட் க்ரீம் வாங்கி ட்ரை பண்ண ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க மேம். அவங்க வந்து சீவ் பண்ணி அவங்க ஃபேஸவே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நான் பிஃபோர் வச்சுருக்கேன். அவங்க ஃபேஸில் வந்து ரொம்ப பிளாக் டாட்ஸ், டேண்ட்ரஃப் வந்து ஃபுல்லாக தான் இருந்தது. அது எல்லாமே இப்போ ஃபுல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு, ஸ்மூத் ஆயிடுச்சு பார்க்கவே ஃபேஸே. அவங்க வந்து ப்ரொஃபஷனல் மாடல், அதனால அவங்க நம்மள்கிட்ட வந்து கேரிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. யாருக்காவது சூட்ஸ்க்கு மாடல் வேணும்னாலும் இங்கே மெசேஜ் போடுங்க. நம்மக்கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு வருவாங்க. வாரத்தில் 2 நாள் வந்து டேட்டூ கிளாஸ் போயிட்டுருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் டேட்டூ கிளாஸஸ் நம்மக்கிட்ட போயிட்டுருக்கு. மேம் சிஎஃப் கிளாஸ் போடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சிஎஃப் வந்து நம்ம ஓன் ரிசர்ச்மா, அது ஃபார்முலா நான் வெளியே இப்போதைக்கு கொடுக்க முடியாது. நான் இன்கேஸ் அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதே பதிலாக நான் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு சொல்லிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்காகவும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ணுறேன். அதேபோல் பிரைடல் மேக்கப் கிளாஸஸும் நம்மக்கிட்ட போயிட்டுருக்கு. வாரத்தில் 2 நாள் அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. மைக்ரோ பிளேடிங், பர்மனெண்ட் டேட்டூஸ், இந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. சர்வீஸும் கொடுக்குறோம், கிளாஸஸும் கொடுத்துட்ருக்கோம். மேம் சரோஜினி சிஸ்டர் சிஎஃப் ஃபேஷியல் நல்லா இருக்கு, உங்களுக்கு சிக் ஃபேன் நான் சிஎஃப் ஃபேஷியல் ரிசல்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் பேபி. ஓகே, இப்போ மசாஜ் முடிஞ்சிருச்சு. அப்பா கொஞ்சம் எந்த ஃபேஸை காமிங்க லைட்டாக.
இப்போயுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸில் வந்து எவ்வளோ க்ளோயிங் வந்திருக்கு, ஆயில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் சின்ன டவுன் பண்ணுடா, ஓகேவா? நம்ம ஃபேஸ் அடுத்து நெக்ஸ்ட் வந்து தொடச்சிட்டு ஃபேஸ் பேக் போட போகிறோம். 4 ஸ்டெப்பில் அழகான ஃபேஷியல். இதை நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். பிஸ்னஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். சாஞ்சு கூட சிஎஃப் கிளாஸ் தான் கேட்குறாங்க மேம். சிஎஃப் ரிலேட்டடாக கூடிய சீக்கிரமே கிளாஸ் வரப்போகுது. அதை நான் ரெடி பண்ணிவிட்டு நான் சொல்லலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். மேம் பர்மனெண்ட் ஹேர் ரிமூவல் கிளாஸ் இருந்தால் இருக்குதான்னு கேட்குறாங்க மேம். பர்மனெண்ட் ஹேர் ரிமூவல் கிளாஸ் வந்து இருக்குமா? அது 2000 சார்ஜ் பண்ணுவோம் வித் ப்ராடக்டோட. அது வந்து ஆன்லைன் கிளாஸுமே இருக்குது, இல்லை நேராக வந்து படிக்கணும்னு படிச்சுக்கலாம். சேம் ஃபீஸ் தான், 2000. அவங்களுக்கு ஒரு பேசிக் கிட் அதில் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த கிட்டோட ஒருத்தர் உங்களுக்கு 1000 ருபீஸ் வரும். பர்மனெண்ட் ஹேர் ரிமூவ் ஆயிருமானா கண்டிப்பாக ஆயிரும். நான் சொல்கிற ப்ரொசீஜர் டெக்னிக்கை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக ஆயிரும். அதுவும் உங்கள் பார்லரோட கஸ்டமர் வாக்கபிளும் அதிகமாயிரும். மேம் அவங்க ஸ்டூடெண்ட் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை பேபி, கலைமா பசிக்குது. ஷியே ஃபேஷியல் வந்து கற்றுக் கொடுக்கலன்னு நிறைய பேர் கோவத்திலே கிளாஸ்க்கு வராமல் இருக்காங்க. அடுத்த அப்டேட் கிளாஸஸ்லாம் நிறைய பேருக்கு கோவம் வேறு இருக்குது. சிஎஃப்ஐ மட்டும் உங்கள் சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டீங்க மேம்னு. நான் நல்லபடியாக ரிசர்ச் பண்ணி நிறைய கிளைண்ட் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும் வெயிட்டிங்கில் இருக்கேன். கண்டிப்பாக நான் சிஎஃப் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு லான்ச் பண்ணுறேன். அதுபோல் ஃபேஷியலில் வந்து வேறு ஏதாவது ஃப்ளேவர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நான் ரெடி பண்ணி கொடுப்பேன்மா. எந்த ஃபேஷியல் கிட்டு நீங்கள் கேட்டாலும் நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். மெயினாக இது காமனாக எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இந்த கிட்ட ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு கிளைண்ட் சடனாக உங்ககிட்ட வர்றாங்க அப்படின்னா டக்குன்னு இந்த கிட்ட எல்லாருக்குமே போட்டுக்கலாம். கோல்டன் ஃபேஷியல் கேட்டால் கூட நீங்கள் போட்டு விட்டால் கூட அதை நம்புவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை வித்தவுட் மிஷின்மா. ஹேர் ரிமூவல், பர்மனெண்ட் ஹேர் ரிமூவலுக்கு மிஷினரிஸ் எதுவுமே தேவையில்லை, எந்த ஒரு செலவுமே தேவையில்லை. அதிகமாக நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். லைவ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிய போது. டவுட்ஸ்லாம் கேட்குறதா கேட்டுக்கோங்க. ஃபேஸ் பேக் போட்டு நம்ம ரிமூவ் பண்ணோன்னே நம்ம லைவை முடிச்சிருவோம். இந்த லைவில் வந்து கடைசி வரைக்கும் யாராக இருந்தாங்க நாங்கள் நோட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்குலாம் இப்போ நாங்கள் லக்கி ட்ரா பண்ண போகிறோம். பாப்பா ஸ்க்ரீன்ஷாட் பண்ண நம்பர்லாம் எழுத ஆரம்பிச்சிருங்க. எழுதிட்டிங்களா? எழுதியாச்சுமா. இவங்களுக்கு அப்புறம் இது பண்ணணும்ல, இது ஒரு மற்றவங்களும் வந்துட்டு போகிறாங்க. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன எப்படி டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்கிறாங்களா? க்ளோயிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்களா? ஆர்த்தி நிமிந்து உட்காருங்க. அவங்க வர இருக்கு. எப்படி இருக்கு ரிசல்ட்ஸ்? இப்போ நம்ம ஃபேஸ் பேக் போட போகிறோம். ஃபைனல் பேக். இந்த பேக் தான் நான் ஃபஸ்ட்டும் யூஸ் பண்ணேன், அதே சேம் பேக் தான். இது வந்து ஏன் நான் இந்த பேக்கை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை, நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சொல்லப்போனால் வந்து வேப்பலை, அந்த மாதிரி முக்கியமான அலர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்கின் கேருக்கு யூஸ் ஆக வேண்டிய எல்லாமே இதில் இருக்குது. இப்போ ஃபேஸ் பேக் போட போகிறோம். வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸ் பேக்கில் வந்து நீங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ண வேணாம். ரோஸ் வாட்டர் கூட தேவையில்லை, தண்ணி கலந்தால் போதும். ரோஸ் வாட்டர் இருந்தால் நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் பெரிய ஃபேஷியல் கிட்டுமா. இது வந்து நீங்கள் 7லேருந்து 8 பேருக்கு தாராளமாக பண்ணலாம். ஒரு ஃபேஷியலுக்கு தாராளமாக 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணலாம். பெட்டு கட்டிடலாமா? அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்கும்.
அடுத்து வர முகூர்த்த நாளுக்கு முன்னாலே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் நேராக பார்க்கணும் மேம், எங்களுக்கு ஐடியா வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வாங்க. ஆனால் தயவுசெய்து கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு வாங்க, செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். வெளியூரில் இருக்கிற நபர்களுக்கு கொரியர் போட்டுட்ருக்கோம். நீங்கள் ஒரு கிட்டு வாங்கினா கூட கொரியர் போட்டுருவோம். ஆனால் கொரியருக்கு மட்டும் நீங்கள் தனியாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேம் இப்போ கிட்ட காமிச்சிங்களா மேம்? அது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க மேம். 650 ரூபா, 650. இல்லை இப்போ நம்ம ஆஃபர் கொடுத்துடலாம். இப்போ எம்ஆர்பி வந்து 850 ரூபாப்பா. எங்கள் ஸ்டாஃப் ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்குறது 650 ரூபா. அடி வாங்கிக்கிறேன். மேம் சுப்ரியா சிஸ்டர் வந்து வெரி யூஸ்ஃபுல் கிளாஸ் மேம் சொல்லியிருக்காங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் பேபி. இந்த லைவ் பார்க்குறவங்களாம் எந்தெந்த ஊருன்னு சொல்லி மெசேஜ் போடுங்களேன், டக்கு டக்குன்னு பார்ப்போம் எங்கே இருந்தெல்லாம் நம்மளை பார்க்குறாங்கன்னு. அப்படி இல்லைன்னா உங்கள் பார்லர் நேமோடே போடுங்கம்மா, உங்களுக்கும் பப்ளிசிட்டி ஆகும்ல. உங்கள் பார்லர் நேமோடே போடுங்க. இன்கேஸ் அந்த ஏரியாவில் யாராவது உங்களுக்கு இந்த ஃபேஷியல் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டால் அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க. உமா திருமங்கலம், அவங்க வந்து பார்லர் நேமோட போடுங்க. ஸ்ரீமதி பியூட்டி திருவனந்தபுரம். சூப்பர். கலை மதுரை, வள சிஸ்டர் மதுரை, ராமபிரியா சிஸ்டர் மணப்பாறை, பத்மா சிஸ்டர் மதுரை, சரோஜினி சிஸ்டர் கோரிப்பாளையம், ரித்துவி பிரைடல் ஸ்டுடியோ, கிரவுண்ட்லெஸ் பிரின்ஸ் கோயம்புத்தூர் மேம். சூப்பர் சூப்பர். ஜமீன் பாத்திமா சிஸ்டர் திருமங்கலம், அவர் லேடி பார்லர் பியூட்டி பார்லர். சூப்பர். ஸ்ரீ சாய் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் மதுரை, சுப்ரியா சிஸ்டர் மதுரை, ஸ்ரீஷா மேக்கப் ஆர்டிஸ்ட் திருச்சி மேம். சூப்பர் சூப்பர். ஸ்ரீ நிஷா மேக்கப் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஷியல் கிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஷியல் கிட்டு மட்டும் இல்லை, ஹேர் ஸ்பா க்ரீம், டே க்ரீம், நைட் க்ரீம் எல்லாமே கூலிங்காக இருக்கும். உங்களோட அந்த ஆர்கன்ஸோட ஃபீல் வந்து கையில் வைக்கும் போதே, பாடியில் வைக்கும் போதே உணர முடியும். இப்போ லென்ஸு, ஸ்க்ரப்பு, மசாஜ் பேக் இது எல்லாமே ஒரே மாதிரியே ப்ராசஸில் இருக்கும். ஏன்னா எல்லாத்துலேயுமே ஈக்குவல் ஆயில்ஸ் இருக்குது, எல்லாமே கூலிங்காக தான் இருக்கும். உமாஸ் பியூட்டி பார்லர் திருமங்கலம். உமா தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணாங்க, லைவ் போட்டோன்னே உட்காரன்னு சொல்லி. நேற்று மிஸ் பண்ணிட்டாங்களாம். நீ அடிக்கடி லைவ் வருவோம்ப்பா. அடுத்து கண்டிப்பாக ஹேர் ஸ்பா கிளாஸ் போட்டுடலாம். டெம்பரரி ஐனிங் ப்ளஸ் ஹேர் ஸ்பா நெக்ஸ்ட் கிளாஸ் இப்போயே அலௌன்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் டேட் நான் சொல்கிறேன். ஹேர் ஸ்பா மீன்ஸ் டெம்பரரி ஸ்மூத்னிங். மேம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம்டா, ஒன்றும் செய்யாது. இப்போ சைனஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வேப்பலை, இயற்கையான பொருட்களை என்ன சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது. நீங்கள் கூலிங்காக தான் சாப்பிடக்கூடாது. நீராகாரம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இளநீ அந்த மாதிரி தான் எடுத்துக்கக்கூடாது. இப்போ சைனஸ் இருக்கவங்க தேங்காய் சாப்பிட்டா எதாவது செய்யுமா? ஒன்றும் செய்யாது. அந்த மாதிரி தான் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீவர் இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ண வேண்டாம். ஃபீவர் விட்டதுக்கப்புறம் எப்போ எந்த ஃபேஷியலாக இருந்தாலும் ஃபீவர் இருக்கிறப்ப பண்ணக்கூடாது. கோல்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் பண்ணாதீங்க.
கலை சிஸ்டர் டே க்ரீம் நைட் க்ரீம் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க மேம். டே க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் மிராக்கிள்னு சொல்லி நம்மளோட டே க்ரீம் வந்து ரொம்ப ஃபெமிலியர், எல்லாருக்குமே தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா 500 வரும். நீங்கள் இல்லை நான் சேல் பண்ண போகிறேன், எனக்கு ஹோல்சேல் பர்ச்சேஸ் வேணும்னா நீங்கள் 6 பீஸ் வாங்குற மாதிரி இருக்கும். எல்லா ப்ராடக்ட்லையுமே அப்படி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வந்து 350 வரும். எம்ஆர்பி 500, உங்களுக்கு 350 வரும். நைட் க்ரீம் வந்து உங்களுக்கு வந்து 250 நைட் க்ரீம் வரும். நைட் க்ரீமில் டே க்ரீமாக கேட்குறாங்க, 2 க்ரீம் கேட்டாங்களா என்ன கேட்டிருக்காங்க? அப்படியா? டே க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 வரும். உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து 150 வரும். ஏஜ் மிராக்கிள் வந்து 500 வரும் நைட் க்ரீமு, உங்களுக்கு வந்து 350. மேம் 2 போட்டு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டுடே லேட் தானா மேம்? 2 o'clock வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டுடே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நேற்றுலாம் நாங்கள் போட்டு ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்டா. அதனால இந்த வட்டம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கரெக்டாக 2:30க்கு போடுவோன்னு போட்டிருந்தேன். 2 மணிக்கு போட்டிருந்தோமா? 2 மணிக்கு போட்டிருந்தோம். இங்கே 2:10க்கு ஆரம்பித்தோம். மேம் ஸ்கின் ஒயிட்டனிங் நைட் க்ரீம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க மேம். ஸ்கின் ஒயிட்னிங்க்கு நான் நைட் க்ரீம் தயார் பண்ணுறதில்ல, அது வந்து கெமிக்கல் ப்ராசஸ் ஆயிரும். நான் ஸ்கின் கேர் நைட் க்ரீம் தான் ரெடி பண்ணுறேன். அதுவே எனக்கு ஒயிட்னிங் கொடுத்துருமா? ஓகே. நம்ம ஹேண்டில் லெக் ரொம்ப ட்ரையாக இருக்குது, க்ரீம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க மேம். இருக்குமா. பாடி பட்டர்னு ஒரு க்ரீம் இருக்குது நம்மக்கிட்ட. நீங்கள் வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் இப்போ டெய்லி காலையில் சாயங்காலம் 2 நேரம் போட்டிங்கன்னா அந்த ட்ரைனஸ்லாம் குறைஞ்சு பார்க்க ஷைனிங்காக இருக்கும். மேம் நம்ம சொல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு கேட்குறாங்க மேம். எல்லாமே இந்த லைவ்லேயே சொல்லணுமா? இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே டீலில் அனுப்புவாங்க. உங்களுக்கு வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டோடு அனுப்புவாங்கம்மா. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 7373604605. நிறைய பேர் இன்ஸ்டாவில் மெசேஜ் போடுறீங்க, ஆனால் அது எல்லாமே ப்ரைவேட் ஐடியா இருக்கலாம். நான் ரிப்ளை பண்ணுறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 600 மெசேஜ் நான் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன் ப்ரைவேட் ஐடினால. எனக்கு வந்து அது நம்ம செக்யூராக நாங்கள் ஃபீல் பண்ண முடியாது. அதனால வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கம்மா. மேம் ஹவு மெனி ருபீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? எதா இன்னொரு சொல்கிறீங்களா? எந்த ப்ராடக்ட் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. அவங்க ஐடி நேம் சொல்லி வளர் கார்த்திக். அவங்க ஒயிட்டாக இருக்க சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க மேம். பெர்மனெண்ட்டாக கூடிய சீக்கிரம் வருமா? ரிசர்ச் போயிட்டுருக்கு. என் ப்ராடக்ட்லேயே நான் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இன்னும் எப்படி 1 month ஆகிடும். நான் சொல்கிறேன். பர்மனெண்ட்டாக ஆக்க முடியாது. ஒரு 6 month கேரண்டி கொடுக்கலாம். அவங்க எடுத்துக்கிற கேரிங்கை பொறுத்து இருக்குது ஹேருக்கு. இப்போ நம்ம நேச்சுரல் டை இருக்குல்ல? இருக்குடா. அது வந்து இவங்க பர்மனெண்ட்டாக கேட்குறாங்களா? என்கிட்ட நேச்சுரல் டை இருக்குமா. உங்களுக்கு வந்து 60 ரூபா வரும் எம்ஆர்பி. அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் அது வந்து 1 month தான் நிற்கும். அந்த ஹேண்ட்ல ட்ரை க்ரீம் சொல்லுங்க பாடி பட்டர். ஆமாம், அந்த க்ரீமோட ரேட் கேட்டிருக்காங்க. 250மா. நீங்கள் ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், இன்னும் குறையும். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரைஸில் சார்ட்டை அனுப்பிடுவாங்க. ஹோல்சேல் எவ்வளோ, ரீட்டைல் எவ்வளோன்னு சொல்லி என்னென்ன ப்ராடக்ட் எல்லாமே இருக்குன்னு தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் எங்ககிட்ட வர கிளைண்ட்டுக்கு நாங்கள் ஃபேஷியல் எங்கள் ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஹேர் கேருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங் கெமிக்கல் ப்ராசஸை தவிர மற்ற எல்லாமே நம்மளோட ப்ராடக்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். நேற்று யார் லைவ் அட்டன் பண்ணீங்க அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு 10 minutes எப்படி ஹேர் கட் பண்ணி முடிச்சுறதுன்னு எனக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி அட்வான்ஸ் ஹேர் கட் கிளாஸஸ் நம்மகிட்ட இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹேர் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் செலவழிக்க தேவையில்லை. 10 நிமிஷத்தில் ஒரு ஹேர் கட் பண்ணி கிளைண்ட்டை சர்வீஸ் பண்ணலாம். அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2500 வரும். 2 நாள் கிளாஸ். ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் கம்பல்சரி கொடுத்துருவேன். டம்மி சிசர்ஸ் மட்டும் நீங்கள் கொண்டுட்டு வர மாதிரி இருக்கும். 2 days கிளாஸ். நேச்சுரல் டை ப்ரௌன் ஆர் பிளாக் தான் கேட்குறாங்க மேம். பிளாக்மா. ஆனால் போட்டால் ரொம்ப ஹெவியாக தெரியாது. பிளாக் தான் எல்லோரும் கேட்குறாங்க. நம்ம ப்ரௌன் ரெடி பண்ணால் போட்டுக்க மாட்டுறாங்கல்ல. பிளாக். எஸ்டர்டே கிளாஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க மேம். தேங்க்யூ பேபி. ஆனால் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. பொம்மையாக அனுப்புகிறாங்க அழுதுட்டு. என்னோடய ஃபேஸ் பேக் வந்து சீக்கிரமே ட்ரை ஆயிருமா. இந்த ஃபேஸில் எடுத்துக்க டைமிங் வந்து உங்களுக்கு 1/2 hour தான். இதில் வேறு எதுவும் கெமிக்கல் மட்டும் உங்கள் ப்ராடக்ட் எதுவும் ஆட் பண்ணாமல் பண்ணிங்கனாலே நல்ல ரிசல்ட் இருக்கும். திருப்பி கிளைண்ட் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க. எனக்கு அந்த ஃபேஷியல் நல்லா இருந்துச்சு மறுபடியும் பண்ணுங்கன்னு சொல்லி. ஒரு 4 வருஷமாக இதை தொடர்ந்து பண்ணக்கூடிய கிளைண்ட் கூட என்கிட்ட இருக்காங்க. நம்ம சேஃப் ஆல்பம் கலை எஸ்டர்டே கிளாஸ் சூப்பர் மேம் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ பேபி. அட்வான்ஸ் ஹேர் கட்டில் ஜாயின் பண்ணியிருக்கல எடுத்து. அது ஒன்று தான் நீ மிஸ்ஸிங். மற்ற எல்லாமே அட்டன் பண்ணிட்டேன். பத்மா சிஸ்டர் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது நம்ம சிஎஃப் ட்ரீட்மெண்ட்டோட சார்ட்டு. இது என்னோட கஸ்டமருக்கு நான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கதை ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே அடுத்து வர கஸ்டமர்ஸ் காமிக்கணும்னு. நாங்கள் இங்கே ஃபர்தராக என்ன பண்ணோம்னா டேட்லேருந்து எல்லாமே டைமிங்லாம் சேவ் பண்ணி வச்சுருவோம். அவங்க என்றைக்கு வந்தாங்க, அடுத்த சிட்டிங் என்றைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அலர்ஜியான ஸ்கின்னை கூட நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்போம். இப்போதைக்கு வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஃபேஷியல் எடுத்துக்கணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் இது இப்போதைக்கு கிளாஸ் கொடுக்கல. கிளாஸ் கொடுத்தா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். மேம் இப்போ பண்ண ஃபேஷியல் வந்து எத்தனை நாளைக்கு அந்த லுக் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 மந்த்துக்கு இருக்குமா அவங்க வந்து. ஆனால் சோப்பு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிடக்கூடாது ஃபேஸை. 1 மந்த்துக்கு இருக்கும். ஆனால் அவங்க வந்து சோப்பு மட்டும் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண சொல்லுங்கள். வெளியே போகும்போது ஒரு மாய்ஸ்சரைசர், நைட் க்ரீம் ஃபாலோ பண்ணாங்கன்னா டோட்டலாக அவங்க ஸ்கின்ல உள்ள ப்ராப்ளம்லாம் கொண்டு போயிடும். ஹேர் கட் கிளாஸ் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. 2500 வித் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸோட 2 days கிளாஸ், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், ட்ரிக்ஸ் எல்லாமே சீக்கிரமே பண்ணுற மாதிரி இருக்கும். டிகிரி எடுக்கிற வேலையே கிடையாதுமா. இது லக்கி ட்ராக் எழுதுங்கம்மா. ஃபேஸ் பேக் சாயோன்ட்டு வாங்கிக்கிறோம். இதுக்கு வச்சுக்கோங்க. நம்ம ஃபைனலாக முடிக்க போகும்போது தான் மூவ் பண்ண போகிறோம் யாரான்னு சொல்லி. வீடியோவில் எத்தனை பேர் இருக்காங்க? இல்லை ஃபுல்லாக இருந்துருக்காங்க லைஃப்பில் இருக்காங்க. பேபிஸ் நாங்கள் எங்களோட அட்மின் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. லைவில் வந்து 20 பேர் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இப்போ பேக் போடுறதுக்கு வரைக்கும் இருந்திருக்காங்க. இவங்களை வந்து நாங்கள் லக்கி ட்ரா பண்ண போகிறோம். 3 மெம்பர்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க போகிறோம். இப்போ வெயிட் பண்ணுங்கள். இது போல் தனித்தனியாக ஃபேஸில் ஒரு இடத்துல மட்டும் டார்க்காக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க ஸ்கின்னை பார்க்கணுமே. அவங்க ஃபோட்டோ சென்ட் பண்ண சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில். நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம். இன்கேஸ் ஆர்கன்ஸ் ப்ராப்ளம் இருக்கா, அவங்கள எப்படி அவங்க டைமிங் வந்து கீப் பண்ணுறாங்க, தூங்குறது, சாப்பிட்றது எல்லாத்தையும் ஒன்று முறை அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணணும். அப்போ தான் அதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும். நம்ம மங்கு வருதுல, கருந்திட்டு மங்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் டீப்பாக நம்ம அவங்கள்ட்ட அனலைஸ் பண்ணணும். உங்ககிட்ட டெய்லி த்ரெட்டிங் நிறைய பேருக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. மற்ற சர்வீஸ்லாம் வர பிக்கப் பண்ணுற கஸ்டமருக்குன்றாங்க. அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஐப்ரோஸ் வர கஸ்டமரை நீங்கள் தான் வந்து கேன்வாசிங் பண்ணணும். இந்த மாதிரி க்ளீனப் எங்ககிட்ட இருக்குது, 350 தான், த்ரெட்டிங்கோட சேர்த்து பண்ணிக்கோங்க, எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் ரெஃபர் பண்ணி உங்ககிட்ட என்ன புதுசாக உங்ககிட்ட இருக்குது, தனித்துவம் இருக்கோ அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்கள் கிளைண்ட் உங்கள்கிட்ட வந்து அடுத்தவங்கள்ட்ட போக மாட்டாங்க. அவங்க மட்டும் பண்ணுறது மட்டும் இல்லை, அடுத்தவங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ என்னோட விளம்பரம் என்னோட ஸ்டூடெண்ட்டும் என்னோட கிளைண்ட்டும் தான். நான் வந்து டெய்லி உட்காந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போடணும் தவிர, ஆனால் வர்றது எல்லா சர்வீஸுமே தன்னால் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாருமே வந்து சொல்லும் போதே சொல்லுவாங்க, மேம் உங்கள் ஸ்டூடெண்ட் சொல்லி விட்டாங்க, மேம் உங்கள் கஸ்டமர் சொல்லி விட்டாங்க, அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிருந்தனால தான் அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எல்லாரும். அடுத்து 1 day ஃபேர் ஸ்கின் கிளாசி ஸ்கின் மேக்கப் கிளாஸ் போட போகிறோம். ட்ரை ஸ்கின் அண்ட் கிளாசி ஸ்கின் லுக்கு, அதுவும் அடுத்து போஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. டேட் கன்ஃபார்ம் பண்ணலை. லாஸ்ட் வீக் வந்து டார்க் ஸ்கின் மேக்கப் கிளாஸ் போட்டிருந்தேன். எல்லோரும் ரொம்ப ஹாப்பி. மிஸ் பண்ணவங்க வழக்கம் போல் மிஸ் பண்ணுறவங்க மிஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க வர முடியலன்னு. கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டைமில் ஒரு பிரைட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துருந்தேன். கலர் கரெக்ஷன் பண்ணாமே அந்த லுக் எப்படி கொண்டு வந்தோன்னு 2 லுக் சொல்லி கொடுத்தேன். ஒன்று கலர் கரெக்ஷன், ஒன்று கலர் கரெக்ஷன் இல்லாமல் டார்க் ஸ்கின் எப்படி நம்ம மீடியம் டோனாக கொண்டு வரது நேச்சுரல் லுக்லன்னு சொல்லி. இன்ஸ்டாவில் போய் செக் பண்ணுங்கள், ஃபீட்பேக்லாம் இருக்கும். கலை என்ன கேட்டிருக்கீங்கடா? ஐவி ப்ரைஸ்னால் என்னது? ஐவி
ஐவி இன்ஜெக்ஷன் போடணுமா? குளூட்டோதயன் கேட்குறீங்களா? குளூட்டோதயன் வந்து ஒரு சிட்டிங்க்கு வந்து 6000 ஸ்டார்ட் ஆகும். உங்களோட இதை பொறுத்து நம்ம அவங்களோட பட்ஜெட்டை பொறுத்து நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். அது பேக்கேஜை பொறுத்து வரும். 6000 ஸ்டார்டிங் ஒரு சிட்டிங்க்கு குளூட்டோதயன் ஐவி இன்ஜெக்ஷன். மினிமம் 6 சிட்டிங்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஐவி. எல்லாரும் நேம் எழுதியாச்சாமா? எழுதிட்டு இருக்காங்களா? ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மேம். ஓகே. அந்த 20 மெம்பர்ஸில் யார் அந்த 3 லக்கி மெம்பர்ஸ்னு பார்த்துருவோம். அப்பா சொல்லிட்டு அவளை பேக் பண்ணுற வரைக்கும் பாவம்ப்பா பிள்ளைங்க. 19 பேர் இப்போ லைவில் இருக்காங்க. கிளாஸ் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? குட்டி குட்டி டிப்ஸ் கிடச்சிச்சா? இல்லை வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா லைவ் முடிக்க போகிறோம் கொஞ்ச நேரத்தில். தேங்க்யூ பேபி. இது நம்மளோட ஃபேஸ் வாஷ்மா. இது வந்து நம்ம ஸ்கின் கேர் ஃபேஸ் வாஷ். என்னோட கிளைண்ட்டுக்கு நான் தான் கொடுத்துட்ருக்கேன். உங்களோட பிஸ்னஸும் டெவலப் பண்ணணும், உங்கள் ஃபேஷியலை வந்து நல்லா இன்னும் செக்யூர் பண்ணணும்னா இந்த ப்ராடக்ட் வாங்கி கொடுங்க. இது வந்து ஏஜ் மிராக்கல் நைட் க்ரீமு. ஆல் ஸ்கின் டைப்புக்கும் பயங்கரமான ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது. அதனால ஏஜ் மிராக்கல்னு வச்சுருக்கேன். அவங்க ஃபேஷியல் பண்ணும்போது 5 வருஷம் இளமையாகவே தெரிவாங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம கண்டினியூ பண்ணும்போது அந்த இளமை வந்து அப்படியே ஸ்டோர் ஆகும். இது வந்து டே க்ரீம். என்னோட இப்போ இந்த இவங்களுக்கு இதை தான் நான் கொடுக்க போகிறேன். இதை தான் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன். சரியா? என்கிட்ட ஃபேஷியல் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே என்னோட ப்ராடக்ட் தான் கொடுத்துட்ருக்கேன். ஃபேஸ் வாஷ், டே க்ரீம், நைட் க்ரீம். மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ண வேண்டியதான், டே க்ரீமை போட்டுட்டு வெளியே. இது வந்து ஒரு பிபி க்ளோ மாதிரி இருக்கும் போடுறதுக்கு, பார்க்குறதுக்கு. இதுக்கு மேலே மேக்கப் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம க்ரீமை போட்டு தூங்குற மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 500. உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் 350 வரும். 6 பீஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். இதோட ப்ரைஸ் வந்து 250. ஹோல்சேலில் வந்து உங்களுக்கு 150 வரும். இதோட ப்ரைஸ் வந்து 250. ஹோல்சேலில் வந்து உங்களுக்கு 160 வரும். ப்ரைஸ் சார்ட் வேணா மெசேஜ் பண்ணுங்கம்மா வாட்ஸ்அப்புக்கு. யார் கேட்குறாமா? இசையா? கலையா? யார் இசை? என்ன கேட்குறாங்கம்மா? எதோட ப்ரைஸ்மா? ஏஜ் மிராக்கலோட ரேட் வந்து 500. நைட் க்ரீம், அது ஏஜ் மிராக்கலோட நைட் க்ரீமு. டே க்ரீமோட ரேட் வந்து 250. ஃபேஸ் வாஷ் வந்து 250. இது மூணுமே ஆல் டைப் ஸ்கின் யூஸ் பண்ணக்கூடியது. தேங்க்யூ பேபி. அதே போல் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நீ யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டா சர்வெக்ட் ஆகாது, பிங்கிஷ் ஆகாது. இந்த ஸ்கின் ஷைன் இதெல்லாம் போட்டு முகம்லாம் வெந்து போன மாதிரி வராங்களா, அதுக்கு கூட நம்ம ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா சரியாயிரும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் லான்ச் பண்ணி கண்டுபிடிச்சது, என் கிளைண்ட்டுக்கு கொடுத்து ரிசல்ட் எடுத்தது. அதுக்கப்புறம் தான் நான் ப்ராடக்ட்டை வந்து டீப்பாக வந்து இறங்கினது. என் காஸ்மெட்டிக்ஸ் நேம் வந்து GA நேச்சுரல்ஸ். என்னப்பா? அவ்வளோதான். இன்னும் லைட்டாக இந்த பக்கம் மட்டும் தான் காயணும். தொடச்சலாமா? டேமா வாங்க தொடங்க. லக்கி ட்ராக் நேம்லாம் எழுதிட்டு இருக்காங்க, பிஸியாக இருக்காங்க எங்கள் ஸ்டாஃப்ஸ். நெக்ஸ்ட் என்ன கிளாஸ் போடலாம், அப்டேட் கிளாஸ் வேணும்னு மெசேஜ் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக போடலாம்டா. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக போடலாம். நேற்று தான் நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணேன், எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் என்ன ஒன்று, நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. நாங்கள் கொடுக்குற லைவ் டைமிங்கை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நேற்று ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் அப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனிமேல் லேட் ஆகாமல் டிலே ஆகாமல் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு வந்து அந்த நேற்று நான் பண்ண ஹேர் கட் கிளாஸ் இன்னொருக்கா ரிப்பீட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற போது அதை நம்ம சொல்லி கொடுத்தே ஆகணும். 2-in-1 கட்டும் யூ கட்டும் நேற்று கற்றுக் கொடுத்தேன். ஷார்ட்டாக டக்குன்னு ஒரு 2 minutesல பண்ணுற மாதிரி கற்றுக் கொடுத்தேன். ஆனால் அதை நான் வந்து போஸ்ட் பண்ணலை. நான் மோஸ்ட்லி நிறைய கிளாஸஸ் வந்து போஸ்ட் பண்ண மாட்டேன். அதனால் நீங்கள் வந்து கிளாஸை லைவ்லேயே அட்டன் பண்ண பாருங்கள். அப்போ தான் டவுட்டு கிளியர் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, லைவில் வந்தால் நம்மளோட ஐடி தெரியும்னு வரமாட்டாங்க. அப்படி நினைக்கக்கூடாது. எப்பயுமே இப்போ நான்லாம் வந்து எவ்வளோ வளர்ந்தாலும் இன்னும் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. உங்களுக்கு தான் நிறைய மிஸ் ஆயிரும். அப்புறம் இந்த ஒரு கிட் இருந்தாலே போதும். உங்கள் பார்லரில் என்ன ஃபேஷியல் வந்தாலும் சமாளிச்சிடலாம். எப்படிப்பட்ட கிளைண்ட் வந்தாலும் சில பேர் வரும்போதே சொல்லுவாங்க, நான் எங்கேயும் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு அலர்ஜி ஆயிரும், அதாயிரும் இதாயிரும்னுவாங்க. உங்கள் பார்லரில் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அவங்க போய் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, நாங்கள் போய் பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு, இந்த கிட்டு போட்டு பண்ணாங்க. நீங்கள் இந்த கிட்டை வந்து உங்களுக்கு பிடிச்ச நேமில் வந்து வச்சுக்கலாம். இதை நான் அரோமா கிட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஒன் சைடு தொடச்சிருக்கேன். இதோட ரிசல்ட் பாருங்கள் எப்படி இருக்குது. நிமிடம் சைடில் ஜூம் பண்ணுங்க. சரி சார். ஏன் அதை வந்து க்ரீமாக பண்ணாமல் இந்த பேக்கை பவுடர் பேக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கின்னில் உள்ள டட்ஸ் எல்லாமே நம்ம இது பண்ணது எல்லாமே, டெட் செல்ஸ்லாம் வெளியே வந்தது எல்லாமே அழகாக பவுடர் பேக்கு தான் எடுக்கும், க்ளே பேக்கு தான் எடுக்கும். அதனால தான் இப்படி ரெடி பண்ணியிருக்கேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். முடிச்சிட்டிங்களாங்க? நான் ஒரு கையில் தொடச்சிட்டே இருக்கேன், மைக் வச்சுட்டு. எனக்கு ஒரு டவுட். சொல்லுமா. இப்போ மார்க்கெட்ல உள்ள ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேக் போடும்போது கண்ணுக்கு மேலே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம். நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மேலேயும் போடுறோம். நம்ம ப்ராடக்ட் வாயில் பட்டால் கூட ஒன்றும் செய்யாது. இருந்தாலும் நம்ம எதுவுமே அப்படி பண்ணி விளாண்டுறக்கூடாது. ஃப்ரூட்ஸ் தான்டா இது எல்லாமே. தூதுவளை, துளசி அந்த மாதிரி எல்லாமே அதை ஃபுல்லாமே காய போட்டு பவுடராக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பயப்பட வேண்டாம். கண்ணுக்கு மேலே பட்டாலும் ஒன்றும் செய்யாது. உண்மையை சொல்ல போனால் நல்லா தூக்கம் வரும் உங்களுக்கு இன்றைக்கி. எங்கள் கிளைண்ட்டெல்லாம் கொரட்டை எடுத்து தூங்குற அளவுக்கு நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கண்ணுக்கிட்டலாம் துடைக்கும் போது இப்படி வச்சு துடைக்காதீங்க. இதை வச்சு இதுக்குள்ளே ஒரு விரல் அப்படி வச்சு மடக்கிக்கோங்க. மடச்சிட்டு இப்படி தொடங்க. நீங்கள் பண்ணுற ஃபேஷியலில் தான் கஸ்டமர் உங்களுக்கு சர்வீஸ் நல்லா இருந்தால் தான் அடுத்தடுத்து வருவாங்க. அதை துடைக்கல. சில கஸ்டமர் போட்டோனே பளிச்சுன்னு ஆகணும்னு சொல்கிறாங்கல்ல மேம். அப்படி பளிச்சுன்னு ஆகணும்னா நம்ம வெளில தான் அடிக்கணும். அடித்தோம்னா அப்படி சைட் எஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஃபேஷியல்ஸ்லாம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே திருப்பி வந்து டபுள் மடங்கு அதை விட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அப்படி கேட்குறவங்க வந்து ஸ்கின் கேரை கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எங்கே போனாலும் வந்து டே க்ரீம் போட மாட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் போட மாட்டாங்க. எதுவுமே போட மாட்டாங்க. அப்படி வச்சுருந்தா ஸ்கின் சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும். நம்ம கிளைமேட்டுக்கு உள்ள ஃபேஷியல் கிட் இது. தேங்க்யூ. தேங்க்யூ பேபி. என் ப்ராடக்ட்டை தவிர்த்து உங்களுக்கு ஃபேஷியல் ஏதாவது டவுட் இருந்தாலும் கொஞ்சம் குயிக்காக கேளுங்க, மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இது எழுதிட்டுருக்காங்க. அம்மா முடிஞ்சா? எழுதியாச்சா? லக்கி ட்ராக் எழுதியாச்சா? ஓகே. உங்களுக்கே தெரியல என்னோட ஸ்கின் ரொட்டீன். சொல்லுங்கள் பார்ப்போம், குயிக்காக சொல்லுங்கள். ஜிஏ நேச்சுரல்ஸோட ஃபேஸ் வாஷ்,
நைட் க்ரீம், டே க்ரீம். இதோட சேர்த்து ஹெல்த்தியான ஃபுட்டு மட்டும் தான் சாப்பிடுவாங்க. கடையில் வாங்குற எந்த ஐட்டம் சாப்பிட மாட்டாங்க. சமையலில் கூட எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களே அரைச்ச மசாலா பொடி மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. கடை ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. நைட் டைம் சாப்பிட மாட்டாங்க. நிறையா தண்ணி குடிப்பாங்க. சாப்பிட விட மாட்டேன். ஜங்க் ஃபுட்ஸ் எதுவும் எடுத்துக்க மாட்டேன். மோஸ்ட்லி ஸ்பைசியான ஜங்க் ஃபுட்ஸ் எதுவும் நான் சாப்பிட மாட்டேன். அது போக நான் அக்குபஞ்சர் வர்மா மலர் மருத்துவம் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து என்னோட ஸ்கின்னை வந்து எனக்கு நான் ரொம்ப செக்யூராக பார்த்துக்குவேன். அதெல்லாம் வர கிளைண்ட்டுமே நான் சொல்லுவேன், தண்ணி நிறையா குடிங்க, நீங்கள் எந்த டைமில் தூங்குறீங்க, எந்த டைமில் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுத்தோன்னா ஸ்கின் வந்து இப்படி ஹெல்த்தியாகவே இருக்கும். என்னோட ஏஜ் என்ன இருக்குன்னு மெசேஜ் பண்ணுங்கள் பார்ப்போம். அதுக்குள்ளே நம்ம லக்கி ட்ராவை பார்த்துடலாம். இதோட சேர்த்து இன்னொன்று மேமோட சீக்ரெட் என்னன்னா, பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே. மேம் 37, 38, 32, 35. முதல் நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் நம்ம ஸ்கின்னும் உடம்பையும் ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டாதான் கிளைண்ட் நம்மக்கிட்ட நம்மளை பார்த்துட்டு தான் வருவாங்க. 30+. ஸ்பைசி ஃபுட்டை விட முடியல, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேம். வயிறு சுத்தமாக இருந்தால் தான் அகத்தின் லகு முகத்தில் தெரியும். உங்கள் அகத்தை எப்படி வச்சுருக்கீங்க நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ உங்கள் முகம் இருக்க டேமேஜ் ஆகும். ஜமீன் ஃபாத்திமா 43, ஸ்ரீ மயி பியூட்டி 42, வளர் சிஸ்டர் 36. இப்போ என் பிள்ளைங்க சொல்லுவாங்க என்னோட ஏஜ் இல்லைன்னு. சொல்டா. இப்போ இந்த ஏஜுக்குலாம் ஒரு லக்கி ட்ராப் பண்ணும் போலயே. என்னோட ஏஜ் வந்து 41மா, 41 வயசு ஆகுது எனக்கு. நான் கரெக்டாக ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஆரம்பத்துலேருந்தே. ஓகே மேம், லக்கி ட்ரா பார்த்துலாமா? பவுல் தெரியுதா? பவுல் தெரியுதா? ஆரம்பத்துலேருந்து ஒரு 20 மெம்பர்ஸ் வந்து கரெக்டாக லைவை கடைசி வரைக்கும் இருந்திருக்காங்க. நாங்கள் பர்ஃபெக்டாக அவங்கள நோட் பண்ணி வச்சுருக்கோம் அவங்க ஐடியை. இப்போ ஐடி தான் நாங்கள் மென்ஷன் பண்ண போகிறோம். நான் மென்ஷன் பண்ணிவிட்டு கிஃப்ட் என்னன்னு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அப்படியே பண்ணு வாஸ்து. ஜமீன் ஃபாத்திமா. பரா லக்கி கேர்ள் ஜமீன் ஃபாத்திமா. ஜமீன் ஃபாத்திமாவுக்கு ப்ரைஸ் வந்திருக்கு. உங்கள் ப்ரைஸை நாளைக்கு மார்னிங் 11 o'clock வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன ப்ரைஸுன்னு வீடியோக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு யாரும் திட்டாதீங்க, நான் வந்து இது பண்ணி தான் எடுக்கிறேன். கலை மதுரை பொண்ணு. கலை மதுரை பொண்ணு, சூப்பர். உங்களுக்கும் ப்ரைஸ் விழுந்திருக்கு. நாளைக்கு மார்னிங் 11 o'clock வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பார்லரில் வந்து வாங்கிக்கோங்கம்மா. மதுரை பொண்ணு லக்கி தானே. பவுல் கொஞ்சம். நம்பர் 3 லாஸ்ட் ப்ரைஸ். 3 பேருக்குமே ஒரே ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறோம். ஈக்குவல் ப்ரைஸ் தான். ஸ்ரீ சாய் மேக்கப் ஆர்டிஸ்ட். சூப்பர். அவங்க மதுரையா? தெரியல. உங்கள் நேம் 3 பேர் நேம் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ரீச் ஆகிடுச்சா? எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஒன் மோர் ரிப்பீட் பண்ணிடுறேன் யாராக இருந்தாலும். ஃபஸ்ட்டு ஜமீன் ஃபாத்திமா, செகண்ட் ஒன் கலை மதுரை பொண்ணு, தேர்ட் வந்து ஸ்ரீ சாய் மேக்கப் ஆர்டிஸ்ட். இந்த 3 மெம்பர்ஸ்க்குமே நாளைக்கு மார்னிங் கிஃப்ட் இருக்குது. நம்ம பார்லரில் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் உங்கள் கிஃப்ட்டை. கிஃப்ட் என்னன்னு சொல்லிடலாமா? வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட்டை பார்த்துட்டு உட்காந்து சபாஸ் பியூட்டி கேர்க்கு ஜாயின் ஆயிருக்காங்க. கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் ஆயிருக்காங்க. வெல்கம் கண்மணி. லேட் பிக்கப். ஏன் பாப்பா முன்னாலே வந்து ஜாயின் பண்ணியிருக்கலாம்மா? ஹாய் மேம். ஹாய்டா செல்லம். என்னோட சீனியர் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பாங்க போல். பறவையில் பார்லர் வச்சுருக்காங்க, அகாடமி ரன் பண்ணிகிட்ருக்கா என்னோட ஸ்டூடெண்ட் கண்மணி. வெல்கம் கண்மணி. இப்போ வந்து ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஒரு தடவை வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். வாஷ் பண்ணிட்டு அவங்க போய்க்கலாம். அவங்க கிளாஸில் இருந்துட்டாங்க மேம். ஓகே, சூப்பர்டா. ஆல் தி பெஸ்ட். மேம் வளர் சிஸ்டர் எங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இது ப்ராப்பராக நாங்கள் எழுதி ஆரம்பத்தில் நோட் பண்ணி வச்சுருந்தோம்டா அவங்கள தான் நான் லக்கி ட்ரா பண்ணியிருக்கேன் லைவில். அதுவும் நான் வந்து எடிட் பண்ணி போடலை, அப்படியே லக்கி ட்ரா இங்கேயே வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம அடுத்த லைவில் கண்டிப்பாக கிஃப்ட் லைவ்ல இருந்தாங்க குலுக்கல் முறையில் தான் கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக என்னோட கிளாஸஸ் எப்பயுமே இங்கே நடக்கிற கிளாஸ்லையுமே நான் லக்கி ட்ரா பண்ணாமல் யாரும் அனுப்பிச்சதே கிடையாது. ரொம்ப ஹாப்பியாக போகணுன்னு நினைப்பேன் எல்லாருமே. இன்றைக்கி அந்த 3 பேர் லக்கியாக இருந்திருக்காங்க. நம்ம இன்கேஸ் நாளைக்கு கழிச்சு லக்கியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே நீங்களாம் லக்கி தான். பிஸ்னஸ் உமன்ஸ் எல்லாருமே லக்கி தான். அவங்க அந்த 3 பேருக்கு ரீச் ஆயிடுச்சா? அந்த 3 ஐடி சொல்லியிருந்தால அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்களா? தேங்க்ஸ் மேம் போட்டுருந்தாங்க ஆன்சர் பண்ணுங்க. இல்லை அதான் அவங்க 3 பேருமே நாளைக்கு மார்னிங் ஒரு 11லேருந்து 12க்குள்ளே வந்து உங்கள் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க. கிஃப்ட் என்ன அப்படின்னா இந்த அருமையான ஃபேஷியல் கிட் தான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறேன். நான் வந்து இது வந்து 650 ரூபா ஒருத்தர் ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் ஒரு சர்வீஸ்க்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த லக்கி ட்ரால வின் பண்ண 3 பேருக்குமே இந்த பெரிய ஃபேஷியல் கிட்டு ப்ரைஸ். சின்னது சாம்பிளுக்குலாம் நான் கொடுக்கல, நான் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுற அளவுக்கு கொடுக்குறேன். ஓகே மேம் தேங்க்யூ மேம். தேங்க்யூ செல்லாம். உங்கள் ரிசல்ட்டை கம்மி நீங்கள் வாங்க. ஆக்சுவலாக பிஃபோர் எல்லாரும் எடுத்துருந்துருப்பீங்க. இப்போ பாருங்கள் ஆஃப்டர் உங்கள் ஃபேஸ் எப்படி க்ளோயிங்காக இருக்குன்னு பாருங்கள். எந்த வித கெமிக்கல் ப்ராடக்ட்டும் இடையில ஆட் பண்ணலை, எல்லாமே நம்ம ஓன் பிராண்ட்லேயே பண்ணியிருக்கோம். கிட்ட ஜூம்லாம் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் ஃபேஸ். டேன் அப்புறம் ரிமூவ் பண்ணிடுச்சா? ஓகே பேபி, லைவ் முடிச்சிடலாமா? தேங்க்யூ ஸோ மச். கிஃப்ட்டை நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. இவங்க வந்து டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கின்னை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம ஃபேஷியல் பண்ணுறது பெருசு கிடையாது, ஸ்கின்னை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும். அவங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். வெளியே போகும்போது ஒரு மாய்ஸ்சரைசர், நைட்டு தூங்கும்போது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது நல்லது. மார்னிங் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் வேணும். வெயில் மாற்றி அடிக்குது. ஓகே பேபி, இது வரைக்கும் கிளாஸ் நல்லா இருந்ததா? லைவை க்ளோஸ் பண்ணிடலாம். பாய், டேக் கேர்.